கண்மணிக்கு ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே சுருதி சொன்னோன்னே மீனாவுக்கு ஒரு ஐடியா வருது. சரி ரைட்டு, நம்ம போய் செல்வன்கிட்ட பேசலாம், பேசி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. காலையிலே விடியுது. விடிஞ்சோன்னா பைக் எடுத்துகிட்டு நேராக போகிறாங்க. செல்வனே அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அண்ணே, உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் 60வது பிறந்தநாள் கொண்டாடுறீங்க, ரொம்ப சந்தோஷம்ண்ணே. அதில் நான் அளவு கடந்த மகிழ்ச்சி அடைகிறேண்ணே. உண்மையிலே அவங்களுக்கு நம்ம பெரியவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு உன்னதமான நிகழ்வுண்ணே அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, அதனால தான்மா பண்ண போகிறேன், காசு கூட முத்து தான் தாரன்ட்ருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, என்கிட்ட கூட கேட்டார். நான் அந்த காசை வீடு கட்ட தானே வச்சுருக்கோம், நீங்கள் இதை கொடுக்கன்னு சொல்கிறீங்களேன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இந்த வீடு கட்டுறதுக்கு 2 மாதமோ 3 மாதமோ எத்தனை மாதம் கழிச்சுலாம் கட்டிக்கலாம் அப்படின்னா, ஆனால் 60ஆம் கல்யாணங்கிறது வாழ்க்கையில் ஒரு முறை வர்றது தான், அதனால் கண்டிப்பாக நான் பணம் கொடுக்க தான் போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், அண்ணன் 60வது பிறந்தநாளை செல்வன்னு அவங்க அப்பாவுக்கு கொண்டாடுறாங்களா, ரொம்ப சூப்பர் தான், சந்தோஷம் தான், நம்ம மாற்றிக்கிறது இல்லை. ஆனால் ஆடம்பரம் ஏன் பண்ணணும்? அவங்க பெரியப்ப மக்கள் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக ஆடம்பரம் ஏன் பண்ணணும்? இதை ஒரு கோயில்லையோ இல்லைன்னா ஒரு முதியோர் இல்லத்துலேயோ இல்லை அனாத ஆசிரமத்துலேயோ பண்ணலாமே, இந்த பிறந்தநாளை ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ முதியோர் இல்லத்தில் கொண்டாடினாங்க அப்படின்னா அவங்களோட வயசுக்கு மூத்தவங்க வருவாங்க. அப்போ ஆசீர்வதிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இதே இது நம்ம வீட்லேயோ எங்கேயோ நம்ம பந்தாவுக்கு பண்ணோன்னா அதில் 2 பெரியவங்களோ 3 பெரியவங்களோ இல்லை ஒரு பெரியவங்களோ தான் வருவாங்க. ஏன்னு கேட்டால் இப்போது 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களே ரொம்ப அரிதாக போச்சு. அதனால் அனாத ஆசிரமத்துலேயோ இல்லைன்னா ஆதரவற்ற இல்லத்துலேயோ நம்ம கொண்டாடினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். செலவும் கம்மியாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்கும் அந்த 60வது பிறந்தநாளை கொண்டாடுறவங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவர் அதை கேட்குறது மாதிரி இல்லைண்ணே. அவர் எப்படினாலும் உங்களுக்கு இந்த 1 லட்ச ரூபாய் கொண்டு தந்துடுவார். நல்லபடியாக பண்ணுங்கள், ஆனால் முடிஞ்ச அளவு சிக்கனமாக பண்ணுங்கள், அது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது. அதான் தங்கச்சியோட அறிவுரை, வேறு ஒன்றும் இல்லைண்ணே அப்படிங்கிறாங்க. ஏம்மா மீனா, நான் இதை கொண்டாட முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். நீ சொன்ன மாதிரி எங்கள் பெரியப்பமாரு பிறந்தநாளுக்கு எங்கள் பெரியப்பா மக்கமார் பயங்கரமாக பண்ணாங்க, எங்களை கடுப்பேற்றினாங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் பண்ண முடியாதோ அப்படின்னு நினச்சி தான் நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். நீ சொன்னது எனக்கு ரொம்ப புரியுது. எங்களுக்கு முக்கியம் எங்கள் அப்பா இன்னும் நீண்ட நாள் வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எங்களோட இலக்கு, அதான் உண்மை. அதனால தான் இந்த 60வது பிறந்தநாள் கொண்டாடணும், வைக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ஆசைப்பட்டேன், என் தம்பிமாரும் ஆசைப்பட்டோம். சரியா? நீ சொல்லுறத வச்சு பார்க்கும்போது செலவு ரொம்ப கம்மியாகவும் எங்கள் அப்பா மன திருப்தியாகவும் இருக்கிற அளவுக்கு பண்ணணும்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா பிறந்தநாளை ஒரு கோயிலில் போய் ஒரு பூஜையை முடிச்சுட்டு நேராக ஒரு வயது முதிர்ந்த ஆதரவற்ற இல்லத்துக்கு போய் அங்கே போய் நம்ம கொண்டாடணும். அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அப்பா ஆசீர்வாதம் வாங்கினா உண்மையிலேயே செமையாக இருக்கும். கோயிலில் கூட நம்ம பொங்கல் வைக்கிறோம், வச்சிடலாம். அங்கேயும் இல்லாதவங்களுக்கு உணவளித்தோம்னா வயிறார வாழ்த்துவாங்க. சாப்பாடோட பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. என்னம்மா, நீ இதை மட்டும் நீ சொல்லலைன்னா நான் என்ன செஞ்சுருப்பேன், எங்கள் பெரியப்பா மக்கமாரி செஞ்ச மாதிரி ஆட்டுக்கறி சாப்பாடை போட்டு 4 பேருக்கு பந்தா பண்ணி சரக்கு சாப்பாடுன்னு போயிருக்கும். ஆனால் என்னை பெருசாக பேசியிருப்பாங்க தான். ஆனால் எங்கள் அப்பா மனசுக்கு வந்திருக்குமா, எங்கள் அப்பாவுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்குமா, இல்லை எங்கள் அப்பா ஆயுசு நீண்டிருக்குமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான் அதில் வருது. அதனால் நீ சொல்லுது நான் பண்ணுறேம்மா, முத்து பணம் தர வேண்டாமா அப்படிங்கிறாங்க. என்னென்ன அதுக்காக சொல்ல வரலண்ணே, வீணாக செலவு பண்ணக்கூடாதுங்கிறது தானே என்னோடய வாதம், வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ஒரு ரூம் மாடியில் கட்டுறது அத்தியாவசியம்ண்ணே. அப்பாவுக்கு 60வது பிறந்தநாள் கொண்டாடுறது அத்தியாவசியம், அதில் மாற்றிக்கிறது இல்லை. வீண் செலவு பண்ணது மட்டும்தானே அதில் தவறான விஷயம், அதில் வேறு ஒன்றுமே கிடையாதுண்ணே அப்படிங்கிறாங்க. அண்ணா, நீங்கள் என்ன எதுன்னு நினச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா, என் சகோதரி மாதிரி எனக்கு புரியுத மாதிரி சொல்லியிருக்கேன், எனக்கு அதுவே போதும். இப்போ நான் என் அனந்தமிமார்கிட்ட பேசுகிறேன், சரியா? இது பெரிய அளவில் செலவு வராது. ஆளுக்கு ஒரு 2000 போட்டாலும் போதும். நாங்கள் 5 பேர் இருக்கோம், ஆளுக்கு 2000, 10,000 போதும். இந்த 10,000 வச்சு எங்கள் அப்பாவுக்கு மனநிறைவாக பண்ண முடியும், தெரிஞ்சவங்களையும் கூப்பிட முடியும். ஏன்னா அது இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போடுற மாதிரி ஒரு மனநிறைவு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அண்ணா, நீங்கள் எதுவும் நினைக்கலல்ல அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மீனா, நீ நல்ல ஒரு யோசனையாக சொல்லியிருக்க, அது போக நல்ல ஒரு நிகழ்வு தான் இது, மாற்றிக்கிறது இல்லை, நான் அப்படியே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபோன் அடி சொல்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அப்பா பிறந்தனால அனாத ஆசிரமத்தில் கொண்டாடலான்னு பார்க்குறோம், ஆதரவு செல்வத்தில் அங்கே வந்துடுங்க, இத்தனாம் தேதி அப்படி இப்படின்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அப்புறம் அண்ணன் மீட்டிங் சொல்கிறாங்க, இந்த மாதிரி யோசனை இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. சூப்பர் யோசனை. நம்ம அப்பா ஒரு ஆள் வாழ்த்துறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வயசுக்கு மூத்தவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அப்பாவே அதை ஒரு பெருசாக எடுத்துப்பாங்க, அம்மாவும் எடுத்துப்பாங்க. அதனால் அது நல்லாயிருக்கும். அதனால் நம்ம அங்கே பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. மீனா, ரொம்ப நன்றிம்மா, எல்லாருமே அது சிறப்புங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ்ண்ணே, நான் போய்ட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அப்போது
அந்த நாட்களும் வருது. வரும்போது முத்துக்கு வேறு வழி தெரியல. நேராக மீன் என்ன நினச்சாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி பேங்க்கில் போய் பணத்தை எடுக்கிறாரு. எடுத்துக்கொண்டு இந்தா செல்வம் பணத்தை பிடி, நாளைக்கு ஃபங்க்ஷன் சிறப்பாக நடத்து அப்படிங்கிறாங்க. ஃபங்க்ஷன் நாளைக்கு நடக்கு, நீ வந்துடணும் அப்படிங்கிறாங்க. சரி வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. பணத்தை பிடி அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை என்கிட்ட எல்லாமே பணம் வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. எப்படி பணம் வந்துச்சு? இந்த பணம் கிடைக்காம அங்கே அலைஞ்ச வச்ச என் பெரியப்பமாரெலாம் பெரியப்பமாரு பிறந்த நாளுக்கெலாம் வந்து எங்கள் அண்ணன்மார் எங்கள் பெரியப்பனுடைய பையன் மாதிரிலாம் நல்லா பணம் கொண்டாடினாங்க வச்சாங்கன்னு சொன்னேன். இப்போ எங்கள் அப்பா பிறந்த நாளுக்கு கொண்டாட கூட எனக்கு தகுதி இல்லை அப்படி இப்படின்னு அழுதுட்டு இருந்தேன். இப்போ பணம் இருக்குதுன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நண்பா, சொன்னதெல்லாம் வாஸ்தவம் தான். சரக்கு அடிச்சு உழம்புனதும் வாஸ்தவம் தான். நீ என்னை தேத்துனது வாஸ்தவம் தான். நீ வாக்கு கொடுத்தது வாஸ்தவம் தான். மீனா தங்கச்சிட்ட கேட்காம நீ வந்து என் வாக்கை காப்பாற்றணும்னு சொல்லி பேங்க்லேருந்து பணம் எடுத்து வந்ததும் வாஸ்தவம் தான் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுதா அப்படிங்கிறாங்க. மீனா தங்கச்சி என்கிட்ட பேசினாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் உன்கிட்ட வந்து பணம் வாங்க வேண்டான்னு சொன்னாலா? அவன் என்னடா சொல்கிறது, என் நண்பனுக்கு நான் கொடுக்குறத அவள் தடுக்கிறது அப்படிங்கிறாங்க. கோவப்படாத, கொஞ்சம் பொறுமையாக இரு. மீனா தங்கச்சி ஒரு சூப்பர் ஐடியாவை சொன்னாங்க. அந்த ஐடியா தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்பாவுக்கு பேரில் கோயிலில் அர்ச்சனை. அர்ச்சனையை முடிச்சுட்டு இல்லாத ஆதரவற்ற வயது முதிர்ந்த அந்த அனாதை இல்லத்தில் எங்கள் அப்பாவுடைய 60வது பிறந்தநாள் கொண்டாட போகிறோம். அவங்களுக்கும் உணவளித்த மாதிரி ஆச்சு. எங்கள் அப்பாவுக்கும் வயசு மூத்தவங்க ஆசீர்வாதம் பண்ண மாதிரியும் ஆச்சு. நம்ம சொந்த பந்தத்தோடு அங்கே போகும்போது அவங்களுக்கும் 4 உறவு கிடைச்ச மாதிரி ஆச்சு. ஆனால் அவங்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கும். இவ்வளோ உறவுகளை வந்து நம்ம வந்து நேரில் பார்த்த சந்தோஷமும் கிடைக்கும், மனசும் நிறையும், மனமும் நிறையும். நம்ம எங்கள் அப்பாவுக்கும் ஆயுசு நீளும், எனக்கும் சந்தோஷமாக இருக்கும், செலவும் கம்மியாயிரும் அப்படிங்கிறாங்க. டேய் செல்வம், இது சூப்பர் யோசனைடா அப்படிங்கிறாங்க. இது சொன்னது கூட சிஸ்டர் தான், மீனா சிஸ்டர் தான் சொன்னாங்க. அண்ணே நீங்கள் செலவு ஊர் வரிய சீன் போடுறதுக்கு ஆட்டுக்கறியை சாப்பாடோ என்ன பிரியாணியோ என்னன்னாலும் போடலாண்ணே. ஆனால் மனசார வாழ்த்திப்பாங்களான்னு கேட்டால் அதை 2 குறை சொல்லுவாங்க. நீங்கள் அது செய்யலை இது செய்யலைன்னு சொல்லுவாங்க. இதே இது இல்லாதவங்களுக்கு வயிற்று நிறைய சாப்பாடு போட்டு நம்ம வயசு மூத்தவங்க நம்மளுக்கு ஆசீர்வாதம் பண்ண நம்ம ஆயுசும் நீடிக்கும்ண்ணே, நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும்ண்ணே, 60வது பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கும்ண்ணே அப்படின்னு சொல்லிச்சு. அதன் அடிப்படையில் என்னோடய பிரதர்கிட்ட எல்லாத்தையுமே பேசும்போது அவங்க எல்லாருமே ஓகேன்ட்டாங்க. நாங்கள் 5 வாரிசு இருக்கோம், ஆளுக்கு 2000 போட்டோம், 10,000. இந்த 10,000த்துலேயே சேஜேன்னு என்ன செய்யலாம், கொண்டாடலாம். அந்த 10,000த்தை நம்ம அனாதாசிரமத்துக்கு இப்போ நம்ம செலவு பண்ணையில் நம்மளுக்கு மனசுக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. டேய் செல்வம், இந்த யோசனை எனக்கு கூட வரலடா. ஆனால் நீ வந்து கஷ்டப்படுத்தியே அவனுக்கு உடனே 1,00,000 ரூபா ரெடி பண்ணி தரணும்னு மட்டும்தான் என் மைண்டில் இருந்துச்சு. ஆனால் மீனா உண்மையிலே சூப்பர் யோசனை சொல்லியிருக்காடா அப்படிங்கிறாங்க. டேய் முதல்ல சிஸ்டர்கிட்ட பேசு, நாளைக்கு இந்த கோயிலுக்கு காலையிலே வந்துடுங்க. ஏன்னா இங்கேருந்து நம்ம கோயிலில் பூஜையை முடிச்சுட்டு நேராக காரில் அனாதாசிரமம் போயிடுறோம். எங்கள் சொந்தக்காரங்க எல்லாமே அங்கே வந்துடுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பேசுகிறாங்க கார் ஸ்டாண்டில். ஆமாம் நாங்கள் எல்லாருமே வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, டேய் முத்து, உன் ஒய்ஃப் உண்மையிலே செம மைண்டுடா. செலவையும் சுருக்கி ஃபங்க்ஷனையும் கொண்டாட வச்சு பயங்கரமான ஆள். நீ தான் ஆக்ஷன் ஹீரோன்னு பார்த்தா நம்ம சிஸ்டர் வந்து ஆக்ஷன் ஹீரோயினாக இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. உடனே சரி முத்துக்கு பயங்கர சந்தோஷம். நேராக வீட்டுக்கு போகிறாங்க. மீனா மீனா அப்படிங்கிறாங்க. ஐயோ கோபம் வராரு, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு லட்சத்தை அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்கள் ஃப்ரெண்ட்டை கொண்டு கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க. நீ தான் வேங்கூடான்னு சொல்லியிருக்கியே அப்படிங்கிறாங்க. உடனே நல்லா சண்டை போட்டு கிடக்கட்டும் அப்படின்னு நினச்சி விஜயா, ஏங்க அந்த 1,00,000 ரூபாயை கொண்டு அவன் ஃப்ரெண்ட்ட கொடுக்க போனான். உன் பொண்டாட்டி வந்து என்கிட்ட வந்து வேங்கூடா வைக்கூடாதுன்னு சொல்லுதான்னு சொல்லி அங்கே சண்டை ஆகிட்டு போகல. இப்போ இங்கே வந்திருக்கான், இவன் என்னத்தையாவது சொன்னோன்னு மறுபடியும் அவன்கிட்ட சண்டைக்கு போவான். சாயந்தரம் 2 போலீஸ் வந்து வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்தாங்கன்னா நம்ம ஆள் உள்ளே இருப்பார் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ரொம்பலாம் கற்பனை பண்ண வேண்டாம் மீனா, கைவிடு மீனா அப்படிங்கிறாங்க. எதுக்குங்க அப்படி? வாழ்த்துக்கள் மீனா அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. சூப்பர் யோசனை சொல்லியிருக்க செல்வத்திட்ட. இல்லாதவங்களுக்கு சாப்பாடு போட்டு அதில் 60வது பிறந்தநாள் கொண்டாடும் போது உண்மையிலே அவங்க மனசும் வயிறும் நிறைஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. அதை கேட்டால் நம்மளை என்னதுப்பா அப்படிங்கிறாங்க. அப்பா நம்ம இவன் செல்வம் இருக்காமலாப்பா, அவங்க அப்பாவுக்கு 60வது பிறந்தநாள் கொண்டாடுதாங்கன்னு சொன்னோம்லப்பா அப்படிங்கிறாங்க. ஆமாடா சொன்னேன், வீட்டில் வச்சு கொண்டாட போகிறாங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா வீட்டில் வச்சு சிறப்பாக பண்ணணும்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்டு இருந்தான். அப்போ பணமே இல்லைப்பா அப்படிங்கல, நான் 1,00,000 ரூபா தாரேன்னு சொன்னேன்ப்பா, அதை நான் அக்கௌண்ட்டில் இருக்கிறத எடுத்துக்கொண்டு கொடுத்தேன்ப்பா அப்படிங்கிறாங்க. கொடுத்துட்டியா? அப்போ இந்த பணம் எது அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா அவன் வேணான்ட்டான், எல்லாத்துக்கும் காரணம் மீனா தான் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா ஏம்மா அப்படி பண்ணேன்? 60ஆம் கல்யாணம் வயசில் ஒரு வாட்டி வர்றது தானே அப்படிங்கிறாங்க. அதை சொல்லுப்பா. இப்படி தான் நானும் நினச்சேன்ப்பா, ஆனால் மீனா சூப்பர் யோசனை சொல்லியிருக்காப்பா அப்படிங்கிறாங்க. என்ன யோசனை அப்படிங்கிறாங்க. இல்லை கோயிலில் ஒரு பூஜையை முடிச்சுட்டு வயசான ஆதரவற்ற இல்லத்தில் போய் நீங்கள் வந்து பிறந்தநாளை கொண்டாடுங்கண்ணே, அவங்க மனசு நிறையும் வயிறு நிறையும்,
அதுபோக நம்ம உறவினரெல்லாம் அங்கே கூப்பிட்டு போய் அங்கே நம்ம நடத்தையில் அவங்களுக்கும் ஒரு உறவினர் கிடைச்ச மாதிரி இருக்கும். அவங்க எல்லாமே ரொம்ப மனசார வாழ்த்துவாங்கண்ணே, உங்கள் அப்பாவுக்கு இன்னும் மேலும் வந்து ஆயுசு நீட்டிக்கும்ண்ணே, சந்தோஷமாகவும் இருப்பாங்கண்ணே அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை கேட்ட செல்வம் அவங்க சகோதரர்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. அவங்களும் ஏற்றுக்கொண்டு கம்மியான செலவில் வந்து பட்ஜெட்டில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்கப்பா. அவன் யார்ட்டையுமே கடன் வாங்காமல் சுயமரியாதையோடையும் நிற்கிறதுக்கு வச்சுருக்காப்பா அப்படிங்கிறாங்க. டேய் பத்தியாடையா மருமக யோசனையை அப்படிங்கிறாங்க. ஏங்க இது இப்போ இல்லாத யோசனை யாரும் சொல்ல முடியாதா அப்படிங்கிறாங்க. ஏன் செல்வத்தோட அப்பாவுக்கு 60வது பிறந்த நாள் உனக்கும் தானே தெரியும், நான் தானே சொன்னேன் தானே, நீ அதுக்கு இந்த ஐடியா கொடுத்தியா அப்படிங்கிறேன். ஏங்க எனக்கு இது தேவையா அப்படிங்கிற. உனக்கு தேவையில்லை மீனா, அந்த குடும்பத்துக்கு இது தேவை, இது வந்து அவசியம் அப்படின்னு உனக்கு உணர்ந்து சொல்லியிருக்கா. அது கரெக்டாக வரும். மீனா வந்து ஒரு உள்ளத்தில் ஒரு இறக்க குணத்தில் அவள் ரொம்ப கெட்டிக்காரி. அவள் குணம் யாருக்கு வராது அப்படிங்கிறாங்க. நானும் மீனாவை ரொம்ப தப்பான நஷ்டம்பா. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு நண்பனுக்கு உதவ விட மாட்டுக்கால, கல்யாணம் முடித்த பிறகு நிறைய தடைக்கல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணோம்பா. ஆனால் மீனா சூப்பர் ஐடியா சொல்லிட்டா அப்படிங்கிறாங்க. ஏங்க கல்யாணம் முடிஞ்சால் தடைக்கல்ல தான் இருக்குமாங்க, உதவிகரமாக இருக்காதா? எல்லா ஆண்கள் வச்சுக்கு முன்னாடி பெண்கள் இருக்காங்கன்னு சொல்கிறதில்ல, இல்லை பெண்களை வச்சுக்கு முன்னாடி ஆண்கள் இருக்காங்கன்னு சொல்கிறதில்ல, ஏன் வச்சுக்கு பின்னாடி நீங்கள் மட்டும்தாங்க இருக்கீங்க. இப்போ நான் வந்து என்னால் முடியும் மீனா, நீ அந்த 500 மாலை உன்னால் கட்ட முடியும்னு சொன்னீங்க, கட்டுனேன். இந்த பைக்கில் ஓட்டி ஊர் பூரா அந்த தொழில் பண்ண முடியும்னு சொன்னீங்க, பண்ணினேன். என்ன அதை ஓட்டி தாங்க உங்களுக்கு 2 காரு வாங்கியிருக்கோம், அதை புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. மறந்துட்டு பேசாட்டி ஒன்று வந்து எங்கள் வீட்டு நகையில் செஞ்சது அப்படிங்கிறாங்க. அத்தை நகையை நாங்கள் அடவு வச்சு தான் வாங்கியிருக்கோமே தவிர்த்து விற்கலை அப்படிங்கிறாங்க. கேட்டிங்களாம்மா, நகை என்றைக்குனாலும் நாங்கள் என்ன செய்ய முடியும், எங்களால் வாங்க முடியும், நாங்கள் என்றைக்குனாலும் மாடியில் வீடு கட்ட தான் போகிறோம் அப்படிங்க. ஆமாடா, 1,00,000 வச்சு தான் வச்சுக்கிட்டு மாடியில் வீடு ரூம் கட்டிடுவேன் அலைஞ்சிட்டே கிடங்க அப்படிங்க. அத்தை எதையுமே நாங்கள் வீணாக்க மாட்டோம், புரோஜனப்படுத்தான் செய்வோம். என் புருஷன் 1,00,000 பணத்தை எடுத்து கொண்டு போய் வீணாக்க போகலை, அது புரோஜனப்படுத்தான் போயிருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்லி பார்க்குறாரு. டேய் 1,00,000 ஒன்றை இருக்குது, இது ஏன்டானா தாடா, இதை கொடுத்து நான் 10 பைசா வட்டி கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களாப்பா, வீட்டில் எடுத்து போன பணத்தை திருப்பி தர வழி தெரியல, இவர் வட்டி கொடுக்குறான். இதுக்கு ஐடியா கொடுக்க யார் தெரியுமாப்பா, மனோஜ் அப்படிங்கிறாங்க. மனோஜா அப்படிங்கிற. இல்லைப்பா, ரவி தான் இதுக்கு ஐடியா கொடுக்குறான், சும்மா கொடுக்குறது போல வட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்டுக்கு எவனாவது வட்டி கொடுக்க முடியுமாப்பா, இல்லை வட்டி தான் வாங்க முடியுமா, அவங்க 2 பேரும் அப்படி ஒரு யோசனை சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மீனா நினைக்கிறாங்க, ஸ்ருதி இதே தானே சொன்னாங்க, 2 பேருக்குமே இதே யோசனையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்காங்க. என்ன மீன் ரொம்ப யோசிக்க அப்படிங்கிறாங்க. முத்து ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கிறாங்க. வாங்க சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ நாளைக்கு எல்லாருமே செல்வத்தோட அப்பா 60வது பிறந்த நாள் போகணும்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க எனக்கெல்லாம் வர முடியாது, எனக்கு நடனப்பள்ளி இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி நீ வராட்ட போ. டே முத்து நான் வரேன்டா, நம்ம ரவியும் சுருதியும் கூப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவியும் சுருதியும் சொல்கிறாங்க, 60வது பிறந்தநாள் நான் யார் பிறந்தநாளையும் கொண்டாடினதில்லை, நானும் வரேன் அப்படிங்கிறாங்க. சுருதிமா அவங்களே வழி இல்லாமல் ஆதரவற்ற இல்லத்தில் வயசானவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அங்கே கொண்டாடுறாங்க, அது எதுக்கு நம்மளுக்கு, அங்கே போனால் வயசான நாட்களாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி எல்லாருக்குமே ஒரு காலத்தில் வயசாக தான் செய்யும், ஏன் இந்த வீட்டில் வயசான ஆளில் நீங்களும் ஒரு ஆள் தான், அதுக்காக உங்களை வந்து பார்க்காமையோ இல்லை மரியாதையை நடத்தாமையோ உங்கள் பக்கத்தில் நிற்காமையோ இருந்திருக்க மாட்டேன் என்ன ஆண்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு என்னமோ வயசாகிட்டு அப்படிங்கிறாங்க. அங்கிள் உங்களுக்கு வயசு என்ன ஆகுது அப்படிங்கிறாங்க. ஏம்மா எனக்கு 60 வயசு ஆக போகுது அப்படிங்கிறாங்க. அங்கிளுக்கே 60 வயசு ஆக போகுது, அப்போ உங்களுக்கு எப்படினாலும் அதில் 2 வயசு தானே கம்மின்னு அங்கிள் சொன்னாங்க, உங்களுக்கு தான் வந்து 57 வயசாவது இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கும் மறந்து போச்சு, விஜயாவுக்கு இன்னும் 2 வருஷம் கழிச்சு அவளுக்கு 60ஆம் பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் என்னங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க ஸ்ருதிட்ட, எனக்கு அவ்வளோ வயசுலாம் அவ்வளோமா, எனக்கு வந்து 45 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு ஸ்ருதி சொல்கிறாங்க, மனோஜுக்கே வயசு வந்து 33 வயசுன்னு சொல்லிட்டு ரோகிணி சொன்னாங்க, அப்போ உங்களுக்கு எத்தனை வயசில் ஆண்டி கல்யாணம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட இவங்க விஜயா திருதுன்னு முடிக்காங்க. ஏம்மா அவள் வந்து வயசு தனக்கு ஏறக்கூடாது அப்படின்னு நினச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, எல்லாருக்கும் வயசு ஏறத்தான் செய்யும், உண்மையிலேயே சொல்லிட்டு போய்த்தானே, ஏம்மா நீ சொன்ன வயசு தான் கரெக்டு, அவள் போய் சொல்கிறா அப்படிங்கிறாங்க. ஆண்டி எல்லாருக்கும் வயசாகும், நாளைக்கு வந்து பசங்க உங்களை யாரும் பார்க்கலன்னா நீங்களும் அதான் ஆசிரமத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது எதுக்கு அவனாக இருக்கணும், என்ன மனோஜ் பார்த்துப்பான், ரோஹிணி பார்த்துப்பா, இல்லை நீ பார்த்துப்பா, இல்லை ரவி பார்த்துப்பான் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் சொல்லக்கூடாது, பார்க்குறவங்க சொல்லணும், அதுக்காக உங்களை ஒன்றும் விட்டுற மாட்டோம், ஆனாலும் உண்மை நிலை தான் ஆண்டி, அவங்களுக்கும் குடும்பங்கள் இருந்திருக்கு, அவங்க பார்க்க முடியாமல் சந்தர்ப்ப சூழ்நிலைன்னு விட்டுருக்காங்க, அவங்களுக்கு உண்மையிலே வாரிசு இருக்காது, அப்போ அவங்களுக்கு நம்மளும் போகும்போது பேரனோ பேத்தியோ ஏதோ ஒரு உறவு முறையில் அங்கே போய் நம்ம நிற்கும் போது அவங்க மனசும் சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. பலப்பொருள் அப்படி சொல்லு, நம்ம எல்லோரும் போகிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, டேய் காரில் தான்டா போகிறோம் அப்படிங்கிறாங்க. டேய் ஒரு காரில் ஃபுல்லாக இடம் இருக்குடா, ஒன்றும் பிரச்சனை, முன்னாடி அப்பாவை குறைச்சிப்போம்,
மீனா பழக்குறல நீ 3 பேர் பின்னாடி இருந்துக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. சரி சூப்பர் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. இவங்க ஒரே காரில் எல்லாருமே போகிறாங்க. போய் அந்த அனாதாசிரமத்தில் போய் நிற்கிறாங்க. பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடுறாங்க. அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ரொம்ப மனநிறைவாக இருக்காங்க. எப்படின்னா அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, அந்த ஆதரவற்ற இல்லத்தில் பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு அன்னதானம் கொடுப்பாங்க, வைப்பாங்க. எங்களோட சின்னவங்க கொடுப்பாங்க, வைப்பாங்க. ஆனால் 60வது பிறந்தநாள் யாரும் இங்கே கொண்டாடினதில்லை. இப்படி ஒரு ஃபங்க்ஷனை நாங்கள் பார்த்ததில்ல. அதுபோக கொண்டாடுறவங்க ஒரு 4 பேர் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுவாங்க. இல்லைன்னா அந்த ஆசிரமத்தில் பணத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இங்கே சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லா உறவுகளோடு இங்கே வந்து எங்களையும் ஒரு உறவுகளாக எடுத்துக்கிட்டு எங்களுக்கு என்னென்ன உறவு முறையில் யாரெல்லாம் பார்க்க முடியலையோ நாங்கள் மிஸ் பண்ணோமோ அதெல்லாம் எங்களால் உணர முடிஞ்சிச்சு. பேரனை பார்க்கணுன்னா பேரன், பேத்தினா பேத்தி, மருமகன்னா மருமகன், இந்த உறவு முறை எல்லாத்தையுமே கொண்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 60வது பிறந்தநாள் கொண்டாடினவங்களே எல்லாருமே வாழ்த்துறாங்க. வாழ்த்தும் போது செல்வத்திலேருந்து அவங்க பிறந்தருக்கு எல்லாருக்குமே தன்னால் கண்ணில் கண்ணீர் வருது. அவ்வளவு உணர்ச்சி பெருக்காக இருக்குது. இதில் வந்து செல்வத்தோட அப்பா ரொம்பவே சந்தோஷமாகறாரு. செல்வம் ரொம்ப சந்தோஷம்டா, இப்படி ஒரு யோசனை உனக்கு தோணுதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்பா நான் எனக்கு தோணலப்பா, இந்த ஐடியா தோணுது வந்து முத்தோட ஒய்ஃபு வந்து நம்ம சிஸ்டர் மீனாவுக்கு தான். மீனா தான் இந்த மாதிரி யோசனையை சொன்னாங்க. இல்லாத இடத்துல நம்ம போகும்போது தான் அங்கே நம்ம விஐபினே, அங்கே பண்ணுங்கண்ணே, சிறப்பாக பண்ணுங்கண்ணேன்னு சொன்னாப்புல. அதான்ப்பா இதில் பண்ணணுன்னு நான் முடிவு எடுத்தேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா, எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. எனக்கு வயசுக்கு மூத்தவங்க வாழ்த்தும் போது எனக்கு இன்னும் நீண்ட நாள் வாழ்வேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கையும் வருது. அவங்க மனசுலேயும் நான் வந்து ஒரு உறவு முறையாக நான் இந்த இடத்துல இருக்கும்போது அவங்களும் நீங்கள் எனக்கு இன்னும் உறவு முறை உங்களை நினச்சிக்கிறேன், உங்களுக்கு நான் உங்களோட ஃபங்க்ஷன் நான் நின்று நடத்துகிற மாதிரி எனக்கு தோணுதுன்னு எல்லோரும் சொல்லையில் எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. ஆமாங்கய்யா, நம்ம வந்து வீம்புக்கு வந்து ஒரு கறி சாப்பாடை போட்டு சீனை போட்டு வச்சு நடத்துறதை காட்டிலும் இப்படி மனநிறைவாக இப்படி ஒரு ஃபங்க்ஷனை பண்ணோன்னா அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும், நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல ஐயா, அதான் ஏன் இப்படி பண்ணணும்னு நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அப்படின்னு பேசுகிறாங்க. உடனே செல்வத்திட்ட முத்து சொல்கிறாரு, டேய் உண்மையிலே மீனாவை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படிங்கிறாங்க. டேய் நீ நண்பன், அவள் சிஸ்டர், ரெண்டும் கிடைக்க எனக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு அப்படி கண்ணீர் வருது. டே முத்து, ஏன் 60வது பிறந்தநாளும் சரி தான், விஜயா 60வது பிறந்தநாளும் சரி தான், இப்படி தான் இந்த ஆதரவற்ற இல்லத்தில் தாண்டா கொண்டாடணும் அப்படிங்கிறாங்க. ஏப்பா இதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாமோ யோசனை பண்ணி வச்சுருந்தேன்ப்பா 60வது பிறந்தநாள் கொண்டாடணும்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையிலே இந்த ஆசிரமத்தில் தான்ப்பா கொண்டாடணும். ஓம் பிறந்தநாளுக்கு 3 நேரம் சாப்பாடுங்க தான்ப்பா, நம்ம சொந்தக்காரங்க பூரா அங்கே கூப்பிட்றணும்பா அப்படிங்கிறாங்க. ஆமாடா தம்பி கூப்பிட்றணும் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிர்வாகிகள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுருதி சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு வந்ததே இல்லை மீனா, ஆனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது ஒரு வகையில். எவ்வளோ உறவுகள் வந்து அன்புக்காக இயங்கிக்கிட்டு இருக்காங்க, பாசத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்காங்க. பாசத்தோட அருமை தெரியாமல் நம்ம இளம் தலைமுறைகள் இருக்காங்கன்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. அதுபோக உணவோட முக்கியத்துவம் எனக்கு புரியுது. ஒரு நேரம் சாப்பாடு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நிமிஷத்தில் தான் புரியுது. நான் கூட எனக்கு இது பிடிக்கலன்னா அதை சாப்பிடுவேன், அதை பிடிக்கலனா எதை சாப்பிடுவேன், சாப்பாடு தானே அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஆனால் இதை உண்டு பண்ணுற விவசாயிகளையும் நான் நினச்சி பார்த்ததில்ல. ஆனால் இங்கே வரும்போது தான் தெரியுது, இவ்வளோ மனநிறைவாக அவங்க பேசும்போது உண்ட உணவு அவ்வளோ ஒரு முக்கியத்துவத்தை பெறுது, அதுக்காக தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறதும் உணர முடியுது. ரொம்ப நன்றி மீனா. முத்து உங்களுக்கும் நன்றி தான், செல்வனே உங்களுக்கும் நன்றி அப்படிங்கிறாங்க. ஏம்மா எல்லா நன்றிக்குமே உரித்தானது பொண்ணு வந்து மீனா தான். மீனா சொல்லலைன்னா அப்படி ஒரு ஐடியாவே எனக்கு வந்திருக்காது அப்படிங்கிறாங்க. மீனா நீங்கள் உண்மையிலே கிரேட் தான் அப்படிங்கிறாங்க. ஆன்ட்டி உங்களை என்ன வேணாலும் சொல்லட்டும், நீங்கள் படிக்கலை ஏழை என்னத்தையும் சொல்லட்டும், ஆனால் நீங்கள் உங்களுடைய செயல்பாட்டில் நீங்கள் 1000 பணக்காரங்களுக்கு சமம், சரிங்களா? படித்த கோடி பேரில் அத்தனை பேருக்கு சமம். அவ்வளோ அறிவாகவும் சிந்தனையாகவும் செஞ்சுருக்கீங்க மீனா. சூப்பர் மீனா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாங்க சுருதி. இதை பார்த்து ரவி என்னடி பண்ணுற அப்படிங்கிறாங்க. எங்கள் அக்காளுக்கு நான் முத்தம் கொடுக்குறேன், வணக்கண்ணே அப்படிங்கிறாங்க. சரிதான் அப்படிங்கிறாங்க. டேய் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா முத்து, வீட்டோடு வந்துட்டு எல்லாரோடும் அப்படிங்கிறாங்க. டேய் தப்பாக நினச்சிக்காத, எங்கள் அம்மாவுக்கும் மனோஜுக்கும் ரோஹினிக்கும் வேலை இருந்துச்சு அதனால் வர முடியல அப்படிங்கிறாங்க. எனக்கு முதல்ல தெரியும் அவங்க பிஸியானவங்க, அவங்களால வர முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சரி ரொம்ப நேரம் ஆகிட்டு நான் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. சரி எல்லார்ட்டையும் அவங்க விட பெற்று எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. செல்வத்துக்கு பயங்கர சந்தோஷம். இப்படி இருக்கும்போது முத்து வந்து வீட்டில் வந்து ரொம்பவே பெருமையாக பேசுகிறாரு. ஆமாம், பெரிய அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டான், இந்த அனாத ஆசிரமத்தில் போய் ஒரு பிறந்தநாளை கொண்டாடிட்டு வந்திருக்கான், இது பெருசாக பேசிகிட்டு இருக்கான் அந்த முத்து அப்படின்னு சொல்லி விஜயா சொல்கிறாங்க. ஒன்று என்ன பண்ண சொல்கிறாங்க, அமெரிக்காவில் போனால் கூட இவ்வளவு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்காது, சரியா? இப்போ அவ்வளவு மன திருப்தியாக இருக்குது. யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க மத்தியில் நான் அவங்க உறவாக இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லும் போதே மிகப்பெரிய ஆறுதல், அவ்வளோ பெரிய சந்தோஷம்.
நாங்கள் இங்கேருந்து போகிறோம், அந்த 60ஆவது பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அந்த ஆதரவு வச்சவங்க இருந்த மன சந்தோஷத்தை பார்த்தா, தான் பேரன் வந்துட்டான், தான் பையன் வந்துட்டான், தான் அண்ணன் வந்துட்டான், தான் தம்பி வந்துட்டான்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷமாக இருக்காங்க. அந்த சந்தோஷத்துக்கு வேறு ஈடு இணையே கிடையாது விஜயா. உனக்கு தெரியாது, பசியோடு இருக்கும்போது தான் உணவோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. உறவுகளோடு இருக்கும்போது யாருக்கும் அந்த அருமை தெரியறதில்ல. நீ கூட மீனாவை என் மருமக கிடையாது, ஒரு பூக்காரி, முத்து என் பையன் இல்லை, அப்படி இப்படின்னு ஏகப்பட்டதை சொல்கிறேன். ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னும் சொல்ல தான் போகிறேன். ஆனாலும் அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை மாதிரி கடந்து தான் போயிருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு மாமியார் மருமகளை வேறு மாதிரி நடத்தியிருக்கலாம், இல்லை மாமனார் மருமகளை வேறு மாதிரி நடத்தியிருக்கலாம், இல்லை பெத்த பிள்ளையிலே வந்து சரியாக பராமரிக்காமல் இருந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு வகையில் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எந்த உறவுகளும் இல்லாமல் அனாதையாக அங்கே வாழக்கூடிய சூழலில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு உறவுகளோட வலியும் வேதனையும் சிந்தனையும் தெரியுது. என்னாலலாம் உணர முடியுது. நான் எப்போதுமே என் பையங்களையோ என் மருமக்கு மாதிரியோ பிரியக்கூடாதுன்னு அந்த நிமிஷம் என்னை நினைக்க வச்சுச்சு. நீலாம் அந்த மாதிரி இடத்துக்கு ஒரு நாளாவது போகணும் விஜயா, அப்போ தான் வாழ்க்கையோட தத்துவம் புரியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க, அவன் தான் ஒரு இடத்துக்கு போனான்னு தேவையில்லாமல் நீங்களும் போயிட்டு அங்கே போய் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயா, எல்லாமே தேவையுள்ள விஷயந்தான், எல்லாத்தையும் ஒத்து பார்க்கணும். நம்மளுக்கும் வயசாகிட்டு போகுது, நாளைக்கு வந்து பசங்கள்லாம் பெருசாகிட்டாங்க, அவங்கவுங்களும் குடும்பம் ஆகிட்டு நம்மளை பார்க்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் போது நம்மளும் அந்த ஆதரவு செல்லத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்கப்பா. நீ அந்த மாதிரி எந்த வார்த்தையும் சொல்லாதப்பா, நான் உயிரோடு இருக்க வரைக்கும் ஒன்று விட மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. மாமா ஏன் அப்படி சொல்கிறீங்க, அத்தையும் உங்களையும் நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படிங்கிறாங்க மீனா. ஆமாடி, நீ பார்த்துப்பான்னு சொல்லிட்டு என் புருஷனும் நானும் இருக்கணுமோ, எங்களை மனோஜ் பார்த்துப்பான், அவன் பெரிய கோடீஸ்வரன், லட்சத்துலேயும் கோடியிலையும் புரளுவான், அப்படி இருக்கும்போது அவன் பார்க்க மாட்டானா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, அப்பா ஆசை தான்ப்பா எல்லாத்துக்கும் காரணம், என்ன யதார்த்தமாக இருந்தால் வாழ்க்கையில் வந்து நிதானமாக போயிட்டு இருக்கலாம். பெரிய ஆளாயிருவேன்னா அது சங்கடம் தான். ஆனால் அவர் உழைக்கிற உழைப்புக்கு பெரிய ஆளாயிருவேன்னா பெரிய ஆச்சரியம் தான் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வர்றாரு, ஏன்டா நான் பெரிய ஆளாக முடியாது, இன்றைக்கே நான் லட்சக்கணக்கில் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன், என் கடையில் உள்ள பொருளோட மதிப்பு என்னென்னு தெரியுமாடா அப்படிங்கிறாங்க. டேய், மதிப்பை வச்சுலாம் நான் பேச விரும்பல அப்படிங்கிறாங்க. ஏன்னா உன்னால் முடியாது, நீ ஓட்ட சோப்பிட்ட போன மாதிரி கார் வச்சுருக்க அப்படிங்கிறாங்க. நான் சோப்பிட்ட போனாலும் உழைச்சி வாங்கினது, நீ வந்து உழைச்சி அந்த கடையை உருவாக்கலையே, உங்கள் மாமா ஒரு 15 லட்ச ரூபா அனுப்புனாரு வச்சாருன்னு சொல்லி அதை வச்சு தானே சீன் போட்டுட்ருக்க, உன் கை பணம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறாங்க. டேய், நான் நல்லா படிச்சிருக்கேன், அதனால் என் மாமனார் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. டேய், அவரே சந்தோஷமாக ஹெல்ப் பண்ணல, அவரே ஜெயிலில் இருக்கார், அவரே ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு தான் உள்ளே போய் உட்காந்துருக்காரு, அதான் இவ்வளோ நாள் வர முடியாமல் கிடக்காரு. அப்படி இருக்கும்போது அவர் அனுப்புனார் வச்சாருன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற. உடனே விஜயாவுக்கு சரியான கோவருது, உனக்கு என்னடா அப்படி சொல்லிகிட்டு இருக்க, ரோஹினி என்ன பாடுபடுவோம் மனசுக்கு அப்படிங்கிறாங்க. விடுங்க ஆண்டி அப்படிங்கிற. என்னம்மா விடுங்கன்னு சொல்கிற, உங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கான் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கான், அவர் ரேஞ்ச் என்ன, அவர் மலேசியாலே பெரிய கோடீஸ்வரடா, உலக பணக்காரில் அவரும் விரலை விட்டு எண்ணக்கூடியவர் அப்படிங்கிறாங்க. சரி, விரலை விட்டு எண்ணக்கூடியவங்க, அவர் பேர் என்ன பேர் அப்படிங்கிறாங்க. இது விஜயாவுக்கு ஒன்றுமே தெரில, திருன்னு முடிக்காங்க. பார்த்தியாப்பா, இவங்க சம்மந்தி வந்து உலகத்திலே பெரிய பணக்காரரு, ஏன் மலேசியாலே பெரிய பணக்காரரு, ஜெயிலே பெரிய பணக்கார ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கைதி. ஆனால் அவர் பேர் அம்மாவுக்கும் தெரியாது. ஏன் இந்த பார்லர் அம்மாவுக்கா தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏன் எங்கள் அப்பா பேர் தெரியாதா அப்படி இப்படின்னு திணறாங்க. சரி, உங்கள் அப்பா பேர் என்னது அப்படிங்கிறாங்க. உடனே கொஞ்சம் நேரமாக திணறாங்க, என்ன பேராக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரி நம்ம அப்பா பேரே சொல்லிடுவோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பேரே சொல்கிறாங்க. அப்படியா, இது மலேசியாவில் வைக்கிற பேர் மாதிரியே தெரியலையே அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ரோகிணி எப்படி சொல்லிகிட்டு இருக்கான் அப்படிங்கிறாங்க. ஆண்டி இப்படி தான் அங்கே வைப்பாங்க, முத்து ஏதோ சொல்லணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் ரோஹிணி அப்பா பேர் அதுதான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இதே உண்மையான எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் முத்து, எல்லாத்துக்கும் உங்களுக்கு விளக்கம் சொன்ன அவசியம் இல்லை, எங்கள் அப்பாவுக்கும் பூர்வீகம் வந்து இந்தியா தான், அங்கே போய் செட்டில் ஆகிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, எந்த படத்தில் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா அப்படி பேசிகிட்டு இருக்க, இல்லைம்மா படம் நிறைய சினிமாவில் அப்படி வருது, நம்ம இந்தியாவிலேருந்து பிறந்தவங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேம்மா, அதான் எனக்கு தெரியல, தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் உங்களுக்கு வந்து கனடாவிலேருந்து ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்க இந்தியாவில் இருந்தவங்க தான், சென்னையில் இருந்தாங்க, அவங்க போய் அமெரிக்காவில் அங்கே நம்ம கனடாவில் தொழில் பண்ணுறாங்க, அங்கேயே செட்டில் ஆகிட்டாங்க, நீங்கள் சொல்லலை, அவங்கள சொல்கிறீங்க நாங்கள் நம்பணும், ஆனால் எங்கள் அப்பா அங்கே இருக்காருன்னு சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்க எங்கள் கஸ்டமர், நீங்கள் எங்கள் உறவுமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி இவன் என்னத்தையாவது பேசிகிட்டு இருப்பான் குறுக்க நீங்களும் மனோஜும் போய் கை கால் கழுவிட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சீக்கிரம் வாங்க, அம்மா சமைச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்களாம் சமைச்சிங்க அப்படிங்கிறாங்க. நான் ஏம்மா சமைக்கணும், ஏண்டி இன்னும் சமைக்கல நீ அப்படிங்கிறாங்க. ஆண்டி இப்போ தானே அத்தை வந்தேன் அப்படிங்கிறாங்க. வந்தையா அப்படின்ட்டு இருக்கும்போது செல்வம் பிரியாணியோடு வராரு. முத்து அப்படிங்கிறாங்க. என்னடா இது அப்படிங்கிறாங்க. டேய் வீட்டில் பிரியாணி வைக்கிருந்தேன்டா, அந்த ஆசிரமத்துக்கு போய்ட்டு வீட்டில் வந்து தனியாக பிரியாணி வைக்கிருந்தோம் சொந்தக்காரங்களுக்கு மட்டும், நீனும் நம்ம சொந்தக்காரன் தானே தான் கொண்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்த அண்ணாமலை, டேய் தம்பி செல்வம் நீ நல்லா இருக்கணும்டா, எங்களையும் சொந்தக்காரெலாம் ஏற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்பா
உங்கள் வீட்டு விஷயத்தில் நான் எதுலையும் இல்லாமல் இருந்திருக்கேனா? எல்லா நிகழ்வுலையும் இருந்திருக்கேன். அதே மாதிரி எங்கள் வீட்டு விஷயத்தில் நீங்கள் எல்லாருமே இருந்திருக்கீங்க. எப்பவும் நம்ம ஒரு குடும்பமாக தானப்பா இருக்கோம். ஏன்னா நான் வேறு வேறு இதாக இருந்தாலும் கூட நீங்கள் வந்து என்ன பிள்ளைய தானப்பா பார்க்கீங்க அப்படிங்கிறாங்க. அம்மா இல்லை சாப்பாடு இருக்குமா சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நாங்களாம் சாப்பிட மாட்டோம் வைக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அம்மா சைவம் தான் சாப்பிடுவாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. எங்கள் அம்மா பக்கா சைவம் சொல்லுவோம், எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க தயிர் மோர் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. அதுவும் எங்கள் அண்ணன் மனோஜ் பக்கா செய்வோம். அவன் வீட்டம்மாவும் செய்வோம் தான். அவங்க 3 பேரும் செய்வோம். நாங்களாம் அசைவம் தான். அந்த பிரியாணி சாப்பிட்டுக்கிறோம் நண்பா, தேங்க்ஸ் நண்பா அப்படிங்கிறாங்க. இதில் என்ன தேங்க்ஸ் இருக்குது? நான் தான் நன்றி சொல்லதுக்காக தான் வீட்டுக்கு வந்தேன். இப்படி குடும்பத்தோடு வந்து எங்கள் அப்பா மன நிறைவாக நீங்கள் பண்ணி விட்டீங்க அப்படிங்கிறாங்க. அதை விட பெரிய விஷயம் நம்ம இந்த ஆசிரமத்தில் ஃபங்க்ஷன் பண்ணதாண்டா அப்படிங்கிறாங்க. அதுக்கு எல்லாமே ஐடியா கொடுத்து நம்ம சிஸ்டர் தானே அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் இவ பெரிய ஐடியா பண்ணி இவ கொடுத்த ஐடியா தான் எல்லோரும் அனாதாசிரமத்துக்கு போனாங்களே. ஏன்டி இவன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அவங்களுக்கு எங்கே கொண்டாடணும் எது கொண்டாடணும் அவங்களுக்கு தெரியாதா? ஃபங்க்ஷன் வைக்கிறவங்களுக்கு நீ தான் ஒரு ஐடியா கொடுத்துட்ருப்பியா அப்படிங்கிறாங்க. ஏம்மா சிஸ்டர் எதுவும் சொல்லாதங்க, சிஸ்டர் நல்ல யோசனை தான் சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தம்பி மண்டபத்தில் வச்சுருந்தாங்கன்னா நிறைய பேர் வந்திருப்பாங்க, ஏன் நான் கூட வந்திருப்பேன். அனாதாசிரமத்தில் வைக்க போய் தானே அங்கே சூழ்நிலை எப்படி இருக்குன்னு வர யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா சிஸ்டர் சொன்னது ரொம்ப சூப்பர். சொந்தக்காரங்களோடு அங்கே போகும்போது அவங்க அவ்வளோ மனநிறைவாக இருந்தாங்க. எனக்கே வந்து இவ்வளோ நாள் என் பிறந்த நாளையோ என் பிள்ளை பிறந்த நாளையோ நான் அங்கே போய் கொண்டாடலையேன்னு ஒரு வருத்தம் வர்ற அளவுக்கு சிஸ்டரோட ஐடியா இருந்துருச்சு. வந்தவங்க எல்லாருமே ரொம்ப மன திருப்தியாக இருந்தாங்க. எங்கள் சொந்தக்காரங்க 2-3 பேர் வந்து எங்கள் கூட மனஸ்தாபம் இருந்துச்சு, பேருக்கு தான் ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்க. ஆனால் அந்த அனாதை ஆசிரமத்தில் எங்கள் அப்பாவுக்கு பிறந்தநாள் கொண்டாடும் போது, தம்பி நான் வரும்போது பேருக்கு மொய் செஞ்சுட்டு போகணுன்னு தான் வந்தோம், ஆனால் ரொம்ப மனநிறைவாக இருக்குது. உங்கள் அப்பாவை நீங்கள் இப்படி வந்து ஒரு அனாதை ஆசிரமத்தில் வந்து நீங்கள் பிறந்தநாள் கொண்டாடும் போதே தெரியுது உங்கள் பெருந்தன்மை மனசு. உண்மையில் நீங்கள் கெட்டாலும் மேன்மக்கள் தான். நீங்கள் வந்து ரொம்ப நல்லா வருவீங்க தம்பி, ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் கஷ்டப்படுறதுனால எங்கள் சொந்தக்காரங்க சொல்லி வெளியே சொல்லதுக்கு நாங்கள் ரொம்ப வெட்கப்பட்டிருக்கோம். ஆனால் இன்னமும் சொல்லுவோம், செல்வத்தோட சொந்தக்காரங்க நாங்கள் தான், செல்வத்தோட சொந்தக்காரங்க நாங்கள் தான், என்றைக்கும் நாங்கள் இருக்கோம் அவங்களோட, கண்டிப்பாக அவங்களோட பயணிப்போம்னு நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்கம்மா. ரொம்பவே பெருமையாக இருந்துச்சு. எங்களுக்கு வேண்டான்னு போன உறவுகள் நிறைய பேர் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ரொம்ப டியர் ஆகிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் இவளையும் எங்கள் பெரியப்பாவும் எங்கள் அப்பாவும் பேசவே மாட்டாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நான் ஒரு 2 நாள் உங்கள் வீட்டில் இருந்தால் போனேன், அவ்வளோ மனநிறைவாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. டேய் முத்து தேங்க்ஸ்டா, நீ உனக்கும் சிஸ்டருக்கும் அப்படிங்கிறாங்க. அண்ணா இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓ இந்த மாதிரி ஐடியாலாம் இவன் கொடுத்துட்டு அலையுதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி தம்பி பார்த்து போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. முத்து போயிட்டு வரேன், அப்பா போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, போயிட்டு வரேன் மனோஜ், போயிட்டு வர ரவி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. இங்கே மீனா சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. ஏன்டி இந்த ஊர் பூரா ஐடியா கொடுக்க தான் நல்லா, அப்போ நீ பூவுக்க போல தெருவா ஒவ்வொருத்தருக்கு ஐடியா சொல்லிட்டு தான் அனுப்புத அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏ விஜயா நம்ம மருமக இவ்வளோ சிந்தனையாக ஒரு செயலாக ஒரு ஐடியா சொல்லி அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு விசேஷ வீட்டுக்காரன் வந்து நம்மளை பாராட்டிட்டு போகிறான்னா அது பெரிய விஷயம். சரியா? உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் வராது. ஏன்னா மேன்மக்களுக்கு தான் அது வரும். மீனா மேன்மக்கள். மீனா வாடம்மா சாப்பிடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணியை சாப்பிட போகிறாங்க. ஏங்க எனக்கெலாம் அந்த சாப்பாடு வேண்டாம், எனக்கு வந்து தோசை இட்லி ஆக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்படியா தோசை இட்லியா, சரி நீங்கள் மாவு பாக்கெட்டு இருக்குது சுட்டு சாப்பிடுங்க விஜயா, வாங்க நம்ம சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து சாப்பிட்றதுக்கு போய் அங்கே உட்காந்துருக்காரு பிரியாணியை. டேய் நான் தான் உன்னை தோசை சுட்டு தரேன்னு சொல்கிறேன்னா அப்படிங்கிறாங்க. விஜயம்மா நீங்கள் தோசை சுட்டலாம் சரியாக வராது, அதுவும் பிரியாணி பயங்கரமாக மணக்குமா செம்மையாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் உங்கள் ஆண்டி தான் சொல்கிறாங்களே வேணாம் அப்படிங்கிறாங்க. ரோகிணி பிரியாணி செம்மையாக இருக்குது வாரியா வரலையா நான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு செம்மையாக சாப்பிட்டு போயிடுறாங்க. விஜயா கொஞ்சம் நேரம் இருக்கிறாங்க. எல்லோரும் சாப்பிட்டு பிரியாணி முடிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க எனக்கு ஒருத்திக்கா மட்டும் தோசை ஒன்றுங்க நானும் சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. ஓ வேஸ்ட்டாக கூடான்னு சாப்பிட வரையா, சரி 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 சாப்பிடு அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. உடனே அண்ணாமலை இப்படி தலையை கட்டுறாரு, எதுன்னு சொல்லி தான் ஏடா அவள் சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு உடனே சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் பிரியாணி நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அவன் மனசார செஞ்சு கொண்டு வந்திருக்கான், இது நல்லா தான் இருக்கும். யாரும் மன திருப்தியோட ஒரு செயலை செய்கிறாங்களோ கண்டிப்பாக அது வச்சு அடையுன்னு சொல்லுவாங்க. அவன் மனம் திருப்தியோட நம்ம ஒரு உறவாக ஏற்றுக்கிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பிரியாணி கொடுக்கணும், உணவாக கொடுக்கணும் கொண்டு கொடுக்குறான் இந்த செல்வம் பையன். அப்போ இது நல்லா தான் இருக்கும். அதுபோக இந்த ஃபங்க்ஷனுக்கு போய்ட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப மன திருப்தியாக இருக்குடே முத்து, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எதுவும் ஆசிரமத்தில் வச்சா என்னை கூப்பிட்றா, நான் வரேன், எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்பா உங்கள் பிறந்தநாள் அங்கே தான் கொண்டாடுறோம் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, டேய் வாயை மூடிட்டுரு, என் புருஷன் ரயில்வேல வேலை பார்த்து ரிட்டையர்டான ஆள், எங்களுக்கு சொந்த பந்தம் நிறைய இருக்குது. அதே மாதிரி சுருதி அம்மா வருவாங்க, அந்த நேரத்தில் ரோஹிணியோட அப்பா வருவாங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா காமெடி பண்ணாதாங்க, ரோஹிணியோட அப்பா இருக்காரா அப்படிங்கிறதே ஒரு ஐயப்பாடு. இதில் ரோஹிணியோட அப்பா வராரு அதுக்காக ஃபங்க்ஷனுக்கு வைக்கணும்னா இது என்னம்மா அர்த்தம் அப்படிங்கிறாங்க. டேய் அவர் மிகப்பெரிய பணக்காரர், நேரில் இருக்க பணக்காரர் சுருதியோட அம்மாவும் அப்பாவும், அவங்க வந்து வரணுன்னா ஆசனத்துக்குலாம் வரமாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்,
அவங்க வாராங்க வரலங்கிறது அவங்க விருப்பம். நம்ம எங்கே நடத்தணும் நடத்தக்கூடாது நம்ம விருப்பம் அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் அதுக்கு அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. 60வது பிறந்தநாள் எனக்கா உனக்கா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு தான் அப்படிங்கிறேன். அப்போ நான் தானே அதை அனுமதிக்கணும். என் பிறந்தநாளை ஆதரவச்சலத்தில் தான் நடத்தணும். சரியா? 1. 2வது ஓம் பிறந்தநாள் வேணால் பெரிய மண்டபத்தில் வச்சு என்ன பணக்கார சம்மந்தி பணக்காரங்களாம் எந்தெந்த நாட்டில் இருக்காங்களோ அத்தனை நாட்டிலேருந்து வர சொல்லு, செலவுகளை நீ பண்ணு அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுக்குங்க வருமானம் அப்படிங்கிறாங்க. அது இல்லைல்ல விடு சாப்பிட்டல ஏந்தி அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் முத்து சிரிக்கிறாரேப்பா, அதே மாதிரி பண்ணிடலாம்ப்பா, ரொம்ப சூப்பராக இருக்கும்பா அப்படிங்கிறாங்க. டேய் முத்து, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது என் பிறந்த நாளுக்கு, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரியா? இப்போ திருப்தியாக சாப்பிட்டீங்களா, போய் தூங்க அப்படிங்கிறாங்க. மொட்டை மாடியில் போய் முத்து மீனாவும் தூங்குறாங்க. அப்போ மீனாட்ட சொல்கிறாங்க, மீனா நான் ஒன்றரை கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிட்டேன், ஆனாலும் இந்த 60வது பிறந்தநாள் இப்படி கொண்டாடணும் வைக்கணும்னு சொல்லி ஒரு ஐடியா, சூப்பர் ஐடியா கொடுத்து அந்த செல்வத்தையும் கடன் இல்லாமல் ஆக்கி அவங்க குடும்பத்தையே சந்தோஷமாக ஆக்கி இன்பமயம் ஆக்கியிருக்க. இந்த மாதிரியான ஐடியா கொடுக்குறது வைக்கிறதெல்லாம் உன்னால் தான் முடியும். என் முன்கோவம் வந்து எல்லாத்தையுமே ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கோம், ரொம்ப தேங்க்ஸ் மீனா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, எதையுமே ஆழ்ந்து சிந்தித்தோம்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால தாங்க எதையுமே ஆழ்ந்து சிந்திக்கணும். நம்ம வந்து ₹1,00,000 பணத்தை கொடுக்குறதோ அவங்க கொண்டாடுறதோ மேட்ரு இல்லை. இப்போ நான் கூட 2 மாதம் கூட நம்ம உழைச்சி கூட நம்ம வீடை கட்டிக்கலான்னு தான், சரிதான். ஆனால் வீண் செலவாக இருக்குல்ல. இப்போ இது பிரயோஜனமான செலவாக இருக்குது. நம்ம போடுற சாப்பாடு அவங்களுக்கு கண்டிப்பாக அவசியம், சாப்பிட்றாங்க, வாழ்த்துறாங்க, நல்லாயிருக்கு, அவங்களும் ஆத்ம திருப்தியாக இருக்காங்க. இதே இது நம்ம வந்து வெளில வந்து ஆடம்பரமாக பண்ணோன்னா வேஸ்ட்டு தானங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாமேனா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே தூங்குறாரு. இந்த சூழ்நிலையில் ரோகிணிகிட்ட மனோஜ் சொல்கிறாங்க, ரோகிணி பிரியாணி இருக்குது, நாளைக்கு காலையிலே கொஞ்சம் தான் இருக்கும், அது யாரும் நம்மளுக்கு தரமாட்டாங்க, அதனால் அந்த பிரியாணி எடுத்துக்கொண்டு நம்ம எதையும் வச்சுக்குவோமா அப்படிங்கிறாங்க. மனோஜ் அது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க, ஒரு பாக்ஸில் வச்சு தான் வச்சுருக்காங்க, ஒரு 4 சாப்பாடு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ரோகிணி 4 சாப்பாடு நம்மளுக்கு தரமாட்டாங்க, அந்த மீனை காலையில் எடுத்துக்கொண்டு வீட்டில் கொடுத்துருவா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் செய்ய மாட்டாங்க மனோஜ், நீ படு அப்படிங்கிற. இல்லை இல்லை அது சரி வராது, இன்னும் 1 ஹவர் கழிச்சு நம்ம அலாரம் வச்சு போய் நம்ம 2 பேருமே அதை சாப்பிட்ருவோம், சாப்பிட்டு நம்ம 2 சாப்பாடை சாப்பிட்ருவோம், மீதி 2 சாப்பாடும் கூட யாரும் கொடுத்து போகிறாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜ் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி பிரியாணி எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பார்த்தல, பீஸ்லாம் எவ்வளோ பெரிய பீஸாக இருந்துச்சு, ஜம்முன்னு தான் செஞ்சுருக்காங்க செல்வம், நானும் செல்வம் ஒரு டிரைவரு, அவன் எங்கே சூப்பராக பண்ணிட போகிறான்னு நினச்சேன், ஆனால் இவ்வளோ சூப்பர் ராயலான அரிசி போட்டு பண்ணியிருக்கானே அப்படிங்கிறாங்க. இது வந்து செல்வம் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, ஏதாவது ஹோட்டலில் பெரிய ஹோட்டலில் தான் வாங்கியிருப்பாங்க, சும்மா நான் செஞ்சுட்டு வந்த மாதிரி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, அவ்வளோ பெரிய ஹோட்டலில் வாங்கி கொடுக்குற அளவுக்கு செல்வத்துக்கு வசதியும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. இதை வந்து ஏதோ ஒரு குருட்டடியில் செஞ்சுருக்காங்க, நல்லா வந்துட்டு அவ்வளோதான். இது ரொம்ப நல்லா இருக்குது, நீ தூங்கினாலும் நான் போய் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ், நீங்கள் போகும்போது என்னையும் கூப்பிடுங்க, நானும் வரேன், எனக்கும் பிரியாணி பிடிச்சிருக்கு அப்படிங்க. அப்படியா, சரி பிரியாணி இதுக்கு சாப்பிட்ருவோம். சரி நீ வட்டிக்கு வாங்கிட்டு போனீங்க, வட்டி பணத்தை உன் ஃப்ரெண்டு தந்தாளா அப்படிங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க, வட்டி பணத்தை உங்களுக்கு தந்துட்டு தானே வாங்கினேன் அப்படிங்கிறாங்க. ஓ மறந்துட்டு அப்படிங்கிறாங்க. ஓ சரி ரைட்டு, சரி உன் ஃப்ரெண்டு பேர் என்ன பேர் என்ன சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஒரு பேரை சொல்கிறாங்க. நான் அதை கேள்விப்பட்டதே இல்லையா அப்படிங்கிறாங்க. என் ஃப்ரெண்டு வந்து அவள் வந்து கொஞ்சம் நாளாக வெளிநாட்டில் இருந்தா அப்படிங்கிறாங்க. எங்கே மலேசியாலையா அப்படிங்கிறாமா அப்படிங்கிறாங்க. ஏய் பேசாமல் உங்கள் அப்பா என்னாச்சு, ஏதாச்சும் அவன்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்காருன்னு சொன்னால் அவன் என்னை மதிப்பாளாங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறியா ரோகிணி, பேசாமல் நான் வந்து மலேசியா போய்ட்டு வரட்டா அப்படிங்கிறாங்க. என்னது மலேசியா போய்ட்டு வரட்டா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உனக்கு பார்லருக்கு ஒரு இடம் போக முடியல, இப்போ நான் வந்து பாடி கட் வச்சுட்டேன், அது போக வந்து சிசிடிவி கேமராவும் மாட்டிட்டேன், அதனால் நான் அங்கேருந்தே பார்த்துக்கிறேன் வச்சுக்கிறேன், நீ ஊரில் போய் கடையை பார்த்துக்க, நான் வந்து மலேசியா போய்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி உங்கள் அப்பா எப்படி இருக்கார் எது இருக்காருன்னு பார்த்துட்டு வந்துடும்ல அப்படிங்கிறாங்க. மனோஜுங்க பாருங்கள், எங்கள் அப்பா வெளில வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக எங்கள் அங்கிள் ஃபோன் அடிச்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. நீ தானே ரோகிணி சொன்ன உங்கள் அங்கிள் ஃபோன் அடித்தா எடுக்கவே மாட்டேக்காரு வைக்கவே மாட்டேக்காருன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரு மனோஜ் ரோகிணிக்கிட்ட. உடனே ரோகிணி சமாளிக்கிறாங்க. அங்கிளுக்கும் மனசில் கவலை இருக்கும்ல, எங்கள் அப்பா வெளில வரல வைக்கலன்னு சொல்லிட்டு, அதனால தான் என்ன பதில் சொல்லணும்னு தெரியாமல் தான் அவர் ஃபோன் எடுக்க மாட்டேக்காரு. இதே இது எங்கள் அப்பா வந்து ஜெயில் விட்டு வெளில வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக எனக்கு கால் பண்ணிடுவார், அவரை பற்றி எனக்கு தெரியும், ஏன்னா எங்கள் அப்பா மேலே ரொம்பவே அன்பு வச்சுருப்பார், ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி வீட்டில் பொண்ணு கட்டியிருக்கிறாங்க, அதனால் மிகுந்த பாசமாக இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன், உங்கள் அப்பா வெளில வந்தோன்னா உங்கள் மாமா கண்டிப்பாக கால் பண்ணிடுவார்ல அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கால் பண்ணிடுவார், நீங்கள் கவலைப்படாதாங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் அப்பாவை எனக்கு பார்க்கணும் போல இருக்குது நீ அப்படிங்கிறாங்க. அப்படியா மனோஜ், எனக்கும் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி நம்ம ஒரு நாள் போய் முன்னக்கூட்டியே ஜெயிலில் போய் பார்த்துட்டு வந்துடுவோமா அப்படிங்கிறாங்க. மனோஜ், இப்போ தானே சொன்னேன் எங்கள் அப்பா வந்து வந்துட்டாருன்னா எங்கள் மாமா ஃபோன் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு, அந்த பேச்சே விடுங்க மனோஜ் அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க. காலையில் விடியுது. விடிஞ்ச உடனே ரோகிணி வந்து சரி ரைட்டு மனோஜ்கிட்ட நம்ம பணம் வாங்கிட்டோம், இதை கொண்டு அந்த வாடகை வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருவோமேன்னு சொல்லிட்டு நேராக அந்த வீட்டுக்காரரை பார்க்க போகிறாங்க. போயிட்டு வித்தியாவங்களும் நிற்கிறாங்க. அப்போ ஏம்மா சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா,
அவங்க போன பிறகு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம், இந்த மாதிரி டைப் அடித்து மட்டும் கொண்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க. நேராக போய் டைப் அடிக்கிறாங்க, அந்த வாக்கியத்தை டைப் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அந்த பேப்பரோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. அப்போ சுதா அந்த வழியாக காரில் கிராஸ் பண்ணி போகிறாங்க. இந்த பசங்க எதுக்கு இங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. இவ்வளோ அவுட்டரில் வந்திருக்காங்க, என்ன விஷயம் வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஒரு வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த வீடு வந்து யாருக்குன்னு பார்க்கும்போது அவர் வந்து ரயில்வேல வேலை பார்த்துட்டு ரிட்டையர்டு. அவருக்கும் ரொம்ப பழக்கம் வாசுதேவனுக்கு. சுதா மேடத்தை ரொம்பவே தெரியும் அவங்களுக்கு. இப்படியா இருக்குது, இன்னொரு வீட்டுக்குள்ளே போகிறாங்களே, சின்ன கதையாக போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி டிரைவர் காரை ஓரமாக விடுங்க அப்படிங்கிற. கார் ஓரமாக எடுக்குது. இந்த சூழ்நிலையும் ரோகிணி போகிறாங்க. சொந்தக்காரங்க போயிட்டு போனோடனே அக்ரிமெண்ட்டை போடுறாங்க. அக்ரிமெண்ட்டை போட்டோன்னே 1,00,000 அட்வான்ஸும் கொடுக்குறாங்க. ஏம்மா உங்கள் வீட்டுக்கார் வந்து துபாயில் இருக்காருன்னு சொல்கிறீங்க, 2 மாதம் ஒருக்க வருவார் போவார்னு சொல்கிறீங்க, உங்கள் அம்மாவும் உங்கள் பையனும் இருப்பாங்கன்னு சொல்கிறீங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்து பாதுகாப்புலாம் நான் கொடுக்க முடியாது, நீங்கள் பார்த்து நீங்கள் அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறாங்க. எங்கள் வீட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நகை நட்டு எல்லாமே ஊர்லேயே நாங்கள் லாக்கர் வச்சுருக்கோம், அதை வச்சுருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளில இருந்துக்கோங்க, இங்கே ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. மாதம் வாடகை 20,000 1ஆந்தேதியிலேருந்து 5ஆந்தேதிக்குள்ளே தந்துடணும் அப்படிங்கிறாங்க. சரி நான் தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். வித்யா சொல்கிறாங்க, வாயில் வரதெல்லாம் பக்கா ஃப்ராடாக பண்ணுறியே அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய வித்யா, நம்ம ஒன்று பொய் சொல்லிட்டோம்னா ஒவ்வொரு பொய்யா மறைக்க சொல்லிட்டு தான் வேறு வழி கிடையாது. இந்த பக்கத்துலேயே தான் ஸ்கூலுக்கும் கேட்டிருக்கோம், நம்ம இது பண்ண தான் செய்யணும், நம்ம பேசாமல் ஸ்கூல் போய்ட்டு வந்துடுமா அப்படிங்கிறாங்க. ஸ்கூலில் இப்போ எனக்கு ஃபீஸ் கட்டலை அப்படிங்கிற. ஃபீஸ்லாம் கட்டண்டி, புக்கெலாம் வாங்கணும் நடி அப்படிங்கிறாங்க. கிறிஷை கொண்டு விடுறதுக்கு மட்டும் எல்லாமே வாங்குற அப்படிங்கிறாங்க. இல்லை அதுக்கு முன்னாடியே வாங்கிட வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ஸ்கூலை பார்த்து போகிறாங்க. இவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்த உடனே நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க ஸ்ருதியோட அம்மா. உடனே மேடம் வாங்க, நீங்கள் என்னங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இப்போ 2 பொண்ணுங்க வந்துட்டு போனாங்களே, எதுக்கு வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மேடம் இந்த வீடை வாடகை கேட்குறாங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி தண்ணி கொடுத்து மேலே போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு, என் புருஷனும் முன்னாடி வீட்டில் சண்டை போட்டேன், தனியாக வீடு ஒன்று கேட்டாங்களா அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை மேடம், அந்த பொண்ணோட அம்மாவும் பையனும் அங்கே இருப்பாங்களாம், அவங்க வீட்டுக்காரர் துபாயில் இருக்கிறாராம், 2 மாதத்துக்கு ஒருக்க வருவாராம், அதனால் அவங்க வந்தால் தங்குறதுக்கு வீடு எடுத்து வச்சுருக்குறாங்க, அவங்க பையனை பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் தான் வந்து சேர்க்க போகிறாங்களாம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, அந்த பிள்ளைக்கு பையன் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஒரு பையன் இருக்கான், வந்துட்டு அவன் ஏதோ 2nd ஸ்டாண்டர்டு நம்ம படிப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, இது எதுக்கு மேடம் கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் அதான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா மேடம், நல்ல பொண்ணா மேடம் அப்படிங்க. ரொம்ப நல்ல பொண்ணு, நான் உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன், தேவைப்பட்டால் நீங்கள் ஒரு இடத்துக்கு வர வேண்டியிருக்கும் அப்படிங்கிறாங்க. மேடம் நீங்கள் எங்கேனாலும் கூப்பிடுங்க, வாசுதேவன் சார் எனக்கு ரொம்ப வேண்டிய ஆள், எனக்கு ஹையர் ஆஃபீஸராக இருந்தவர், அது போக ஏதாவது ஒன்று ரயில்வேல எனக்கு செய்யக்கூடிய ஆள் அவர், அதனால் வந்து நீங்கள் எப்போனாலும் கூப்பிடுங்க, எங்கேனாலும் வரேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை அவங்க பின்னாடியே ஓட்டுங்க அப்படிங்க, அந்த ஆட்டோவை இது ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஆட்டோ ஃபாலோ பண்ணி போகிறாங்க. அங்கே ஒரு ஸ்கூல் முன்னாடி நிற்குது. உடனே இங்கே ஓரமாக நில்லுங்க அப்படிங்கிறாங்க. அதனால் நேராக ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. போய் புக்கெலாம் வாங்கிட்டு வெளில வராங்க. இதை ஸ்ருதியோட அம்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்து நேராக ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. இப்போ ரோகிணின்னு ஒரு பொண்ணு வந்துச்சுல, என்ன விஷயம் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. மேடம் அவங்க பையனை அங்கே அட்மிஷன் போட்டிருக்காங்க, பையன் பேர் கிறிஷ், அட்மிஷன் போட்டிருக்காங்க, அவங்களுக்கு புக் வாங்க போயிருக்கா, புக் வாங்கிட்டு போகிறாங்க, அவங்க வந்து லேட் அட்மிஷன் தான், அவங்க வேறு ஏதோ ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க போல், அர்ஜெண்ட்டாக வந்து இங்கே சென்னைக்கு வந்துட்டாங்களாம், அதனால் வந்து இங்கே சேர்க்குறாங்க அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, ரைட்டு ஓகே, பயங்கரமான தில்லாலங்கடி ஆளாக தான் இருப்பா போல், ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகலை, மலேசியா பொண்ணு, மலேசியாவில் பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அலைஞ்சா, என் மாமியார் ஊர் பூரா அதை பந்தா பண்ணிட்டு கிடந்தா, இந்த சூழ்நிலை இந்த இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி பிள்ளை வேறு இருக்கா, அது இந்த ஸ்கூலில் தான் சேர்க்க போறியா, என் வீட்டுக்கார்கிட்ட வேலை பார்த்தவர் வீட்டிலே தான் நீங்கள் வாடகைக்கு வர போறியா, ரொம்ப சூப்பரில், அவரு நான் எங்கே கூப்பிட்டாலும் வாராங்கிறாரு, அப்போ எனக்கு என்ன சூப்பர் தானே, நானும் சுருதியும் ரவியும் எப்படி பிரிக்கலாம்னு சொல்லி ஐடியா கிடைக்காம வடக்கையும் தெற்கையும் சுற்றிட்டு கிடந்தேன். இப்போ சூப்பர் ஐடியா வந்துருச்சு, இந்த பிரச்சனையே பயங்கரமாக பெருசாகி விட்டுட்டு இப்படிப்பட்ட குடும்பத்தில் நீ இருக்கணுமா சுருதி அப்படின்னா, இப்படி ஒரு குடும்பம் எனக்கு தேவையில்லம்மா, நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன்னு அவள் சொல்லிடுவா. இவ்வளோ பெரிய அவமானத்தை ஏற்படுத்திட்டாங்க ஆண்டி, இன்னமும் நான் இந்த வீட்டில் இருக்க விரும்பல, நான் உங்கள் வீட்டிலே இருந்துக்கிறேன் ஆண்டின்னு சொல்ல போகிறான் ரவி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மருமகன் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க, நம்ம மகன் நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு மனசில் நினச்சிக்கிட்டு நேராக வாசுதேவனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. காருக்குள்ளே இருந்துட்டு, எங்கே நான் சுதா பேசுகிறேன் அப்படி சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒரு சந்தோஷமான செய்திங்க அப்படிங்கிறாங்க. என்ன சுருதியை வந்து வீட்டுக்கு கூட்டி வந்துட்டியா அப்படிங்கிறாங்க. ஏங்க அது நடக்க தான் போகுது அப்படிங்கிறாங்க. பாரு சொல்லிக்கிட்டே இருக்காது அப்படிங்கிறாங்க. எங்கே நான் சொல்லுதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. ரோகிணி பொண்ணு பெரிய பணக்காரி, மலேசியாக்காரி, பெரிய கோடீஸ்வரன் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம சம்மந்தி வீட்டில் அப்படிங்கிறாங்க.
இது ஒரு சம்மந்தி. சரி ஆமாம் அண்ணாமலை முன்னாடி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து பக்கா ஃப்ராடு மாதிரி தெரியுதுங்க. அந்த பொண்ணுக்கு அப்பா மட்டும்தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுவும் மலேசியான்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது நம்மக்கிட்ட வேலை பார்த்த ஒரு ஆளோட வீட்டில் தான் வாடகைக்கு இருக்க போகிறாங்க. அவங்க அம்மாவை கொண்டு வைக்க போகிறாளாம், அவங்க பையனையும் கொண்டு வைக்க போகிறாளாம் அப்படிங்கிறாங்க. என்ன நீ சொல்கிற, ரொம்ப குழப்புது அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதாகவும் அவங்க அம்மா இருக்கிறதாகவும் ஒரு பையன் இருக்கிறதாகவும் அவருடைய கணவர் வந்து துபாயில் வேலை பார்க்குறதாகவும் இன்னார்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னது இவன் வீட்டில் வாடகைக்கு போகிறாங்க இப்படி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறாங்க. ஏ சுதா, சூப்பர் மேட்ரு, இதை விட்றாத. இதை வச்சு தான் நம்ம வந்து இது பண்ணணும். குட்டம் குழம்புனா தான் மீனை பிடிக்க முடியும். அந்த பொண்ணு அந்த வீட்டுக்கு வாடகைக்கு போட்டும். என்ன அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க, வாடகைக்கு போட்டும். வாடகைக்கு போயிட்டு அங்கே கரெக்டாக செட்டிங் ஆகி அந்த ஸ்கூல்லேயும் சேர்ந்துடட்டும். சேர்ந்த முன்னாடி ஒரு நாள் நீ வழக்கம் போல் விஜயா வீட்டுக்கு போகிற, நானும் வாரேன், சரியா? வரும்போது நம்ம செமையாக பண்ணிடணும் அப்படிங்கிற. ஆமாங்க, நம்மளை வந்து ஒவ்வொரு வாட்டியும் இந்த அண்ணாமலை டீம் விஜயாட்டும் நம்ம தோற்றுட்டே இருக்கோம் எல்லா வகையிலையும். சுருதியும் அவங்களுக்கு ஏற்றாப்புலே பண்ணிகிட்ருக்கா. இந்த வகையில் நம்ம பண்ணுற பாடில் அசிங்கத்தில் இதில் அசிங்கப்பட்டு போன சுருதி வந்து நம்ம வீட்டை பார்த்து வந்து சேர்ந்துடணும். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தை வந்து தலையே தூக்க முடியாமல் நொந்து நூலாயிருணுங்க. இது தாங்க என்னோடய பிளான் அப்படிங்கிறாங்க. சுதா மேட்ரு சொல்லியிருக்க சுதா, பயங்கரமாக பண்ணு. அந்த பிள்ளை அப்போ ஒன்றா நம்பர் கேடி தானே, அப்போ மலேசியா கிடையாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க அந்த வாடகை வீடு எடுத்ததுலேயே எனக்கு தெரியுது அது ஃப்ராடு மாதிரி தான் தெரியுது. ஸ்கூலில் போய் விசாரிக்கும் போது பையன் இருக்கான், பையன் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கான்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் விஜயா வந்து ஃபாரின்லேருந்து வந்ததே சமீபத்தில் தான். அவளுக்கு வந்துட்டு அங்கே தான் சிட்டிசன்ஷிப்பு அப்படி இப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த பிள்ளை இங்கே உள்ள ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையுமே கொடுத்து தான் சேர்த்துருக்கு ஸ்கூலில் விசாரிக்கையில். ஸ்கூலும் அடுத்த ஸ்கூல் கிடையாது, நம்ம ரிலேட்டிவ் ஒரு ஆள் தான் அந்த ஸ்கூலில் வச்சுருக்காங்க அப்படிங்கிற. எந்த ஸ்கூல் அப்படிங்கிற, எந்த ஸ்கூலுங்கிறாங்க. அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பொண்ணு நம்மகிட்ட தான் சிக்கியிருக்கு. அந்த வீடும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வீடு தான், இந்த ஸ்கூலும் நம்ம தெரிஞ்சவங்க ஸ்கூல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஸ்கூலுங்க போய் தானே உள்ளே போய் விசாரிக்க முடியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சூப்பர் மேட்ராக வரட்டும், 2 நாள் மட்டும் பொறுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆக்க பொறுத்தம் நம்ம ஆற பொறுக்க மாட்டோமா சுதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ரோஹிணி வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து, அம்மாங்க வீடு பார்த்தாச்சு, என்ன சென்னையில் வீடு பார்த்தாச்சு, கிறிஸ்துக்கு வந்து ஸ்கூலும் சேர்த்தாச்சு அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிற, முத்து மீனா வந்து இவனை வழக்க கட்டணும் இப்படி செய்கிற, ஆனால் நீ பாசத்தெல்லாம் செய்யலை வைக்கல அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் படுத்த பாட்டு எனக்கு தான் தெரியும், என் புருஷங்கிட்டே நான் வட்டிக்கு வாங்கி இப்படி மாதிரி பண்ணிகிட்ருக்கேன், தேவையில்லாமல் பண்ணாத அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளையே உனக்கு வட்டிக்கு தான் தருவார் அடி, உன் மேலே பாசமாக இருக்க மாட்டாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு வயசு வந்து இத்தனை வயசு ஆகுது, 2வது வகுப்பு சேர்க்கணும், எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, நான் பிச்சை எடுக்க சூழ்நிலையில் இருக்கேன், ஒரு டுபாக்கு ஒரு வீடு இருக்குது, நான் கிராமத்து பொண்ணு அப்படின்னு சொன்னால் என் புருஷன் ரொம்ப மெச்சுவார். நானே மலேசியாக்காரி, மலேசியாவில் பெரிய கோடீஸ்வரி, எங்கள் அப்பா மட்டும்தான் இருக்காருன்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படிங்கும்போது என்ன செய்ய முடியும், என் ஃப்ரெண்டுக்கு கடன் கேட்குறா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பந்தாவை தான் வாங்க முடியும், வேறு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. இப்படி நாளுக்கு நாள் உன் புருஷன்ட்ட போய் தாண்டி சொல்லிக்கிட்டு இருப்பியா, அவன் என்னைக்கிடி கிறிஸ்துவனக்கிட்ட பிள்ளைன்னு நீ சொல்ல போகிற மாப்பிள்ளட்ட அப்படிங்கிறாங்க. எனக்கு இப்போதைக்கு தெரியலம்மா, ஆனால் இப்போதைக்கு எனக்கு சொல்ல முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஆனால் வந்து அங்கே இருந்த அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக முத்து மீனாவும் அடிக்கடி வந்துட்டுருப்பாங்க, இது சரி கிடையாது. நீனும் கிருஷ்ணன் புறப்பட்டுருங்க, இப்போ ஒரு காரை அனுப்பி விடுதேன், வந்து சேருங்க. அவங்க அந்த காருக்கு கூடயே ஆட்கள் வருவாங்க, அவங்க ஒரு டெம்போவை அங்கே பிடிச்சி அவங்க நேராக வீட்டில் உள்ள பொருளெல்லாம் இங்கே ஏற்றிட்டு வந்துடுவாங்க, நான் வாடகை கொடுத்துட்றேன், நீ சும்மா இரு அப்படிங்கிறாங்க. சரிடி, நான் சொன்னால் நீ கேட்க போகிறேன், நானும் அவனும் புறப்பட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதனால் புறப்பட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு காரு போகுது. காரு கிறிஷோட அம்மாவையும் கிறிஷோட பாட்டியையும் கிறிஷையும் ஏற்றிக்கிட்டு வந்துடுது. இந்த டெம்போவை ரெடி பண்ணி வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் ஏற்றி கொண்டு இந்த வாடகை வீட்டில் இறக்குறாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்குமா அப்படிங்கிறாங்க. பிடிச்சிருக்கா, சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாளைக்கு காலைல வரேன், நாளைக்கு ஸ்கூலுக்கு உன்னை கொண்டு சேர்க்குறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலே வித்யாவும் ரோகிணி வராங்க. வந்து எம்மா இதான் கிறிஸோட ஸ்கூல் நல்லா இருக்காம்மா அப்படி இப்படின்னு காமிக்கிறாங்க. நல்லா இருக்குடி அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, நாளிலேருந்து இந்த ஸ்கூலுக்கு வரணும், வேனும் ஏற்பாடு பண்ணிட்டோம்மா, வீட்டு முன்னாடி நம்ம ஏற்றிக்கலாம் இறக்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிடி, ரொம்ப சந்தோஷம்டி அப்படிங்கிறாங்க. இதே மாதிரி உன் மாப்பிள்ளைட்டின்னு சொல்லி எல்லாத்தையுமே நல்லா ஆக்கி விட்டுடி அப்படிங்கிறாங்க. ஏம்மா அது கொஞ்சம் பொறுமா, கொஞ்சம் நாளாகட்டும், நான் எல்லாமே மாப்பிள்ளைகிட்ட சொல்லிடுறேன். ஏன் சரி இல்லைனாம்மா அவரே கூட மனோஜோட நைஸாக அந்த வீட்டுக்கே கூட்டி வந்துடுவேன், ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறேன் அப்படிங்கிற. ஆமாம், மாப்பிள்ளை வந்து தனியாக போனதை நினைக்காரு, அந்த வீட்டில் முத்து மீனாவும் ரொம்ப டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க என் வீட்டுக்காரு பேரை, அதனால் வந்து நாங்கள் தனியாக வந்துடலான்னு பார்க்கேன் அப்படிங்கிறேன். ஏன்டி இந்த முத்து மீனா தான் உனக்கு எதிரியா, அவங்க ரொம்ப நல்லவங்கடி அப்படிங்கிறாங்க. நீ தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கணும், அவங்க ரொம்ப மோசமானவங்க வித்தியா, நீனே சொல்லு அப்படிங்கிறாங்க.
ஏம்மா அவங்க நல்லவங்க தான், இவ தான் ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. வித்யா, நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், எனக்கு பண்ண மாட்டியா அப்படிங்கிறாங்க. அவன் உண்மைக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் ரோகிணி, நீ என் ஃப்ரெண்டு, அதனால் உன் கூட நிற்கேன். ஆனால் அதுக்காக வந்து மீனாவும் முத்தும் கெட்டவன்னு எப்படி சொல்ல முடியும்? முத்தை கூட சொல்ல ஒரு குடிகாரன், மீனா தங்கமான பொண்ணு அப்படிங்கிறாங்க. ஏம்மா முத்தையும் அப்படி சொல்லாதம்மா, கோவத்தில் என்னைக்காவது சாப்பிடுவராக இருக்கும், நல்ல பையன் தான் அப்படிங்கிறாங்க. பார்த்தியா 2 பேருக்குமே உங்கள் அம்மா தான் சப்பிட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சுதா என்ன அட்மிஷன் போட்டாங்களா? அவனுக்கு அட்மிஷன் போட்டாங்க, சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டு. வீட்டு ஓனர் ஃபோன் அடிக்கிறாங்க, புதுசாக வாடகைக்கு வச்சிங்களா, வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மேடம், இன்றைக்கி தான் வந்தாங்க, பொருளெல்லாம் ஏற்றிட்டாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. நேற்று வந்தாங்கன்னு சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நேற்று வந்துட்டாங்க, பொருள் வந்துட்டு, ஆனால் இப்போ எங்கேயோ வெளியே போயிருக்காங்க அப்படி இப்படிங்கிறாங்க. ஓ, இவன் மாற்றி மாற்றி பேசுகிறாரு. சரிங்க, வந்துட்டாங்கல்ல, உறுதி தானே அப்படிங்கிறாங்க. ஆமாம் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு இந்த அம்மா அதையே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க? ஒருவேளை இந்த பொண்ணு வந்து அவங்களுக்கு ரிலேட்டிவாக இருக்குமோ, இருக்கும், இல்லைன்னா இவ்வளோ விசாரிப்பாங்களா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது வாசுவன்ட்ட சொல்கிறாங்க, ஏங்க சூப்பர் நேரங்க, அந்த பையன் ஸ்கூலுக்கு போயிடுவான் இன்றைக்கி காலையில், சரியா? ஸ்கூலுக்கு போயிடுவான், நம்ம கரெக்டாக அந்த பொண்ணு ரோஹிணி பார்லர் போயிடுவான். இப்படி இருக்கும்போது கரெக்டாக நம்ம அங்கே போனால் சூப்பராக இருக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் விஜயா, நானும் வரேன். அண்ணாமலை வந்து வாக்கிங் போயிட்டு கரெக்டாக எத்தனை மணிக்கு போவான்னு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்க, நாளைக்கு காலையில் நம்ம வண்டியை கொண்டு போயிட்டு நம்ம வந்து பார்க் முன்னாடி நிப்பாட்டுவோம். அண்ணாமலை வாக்கிங் போவார். அவர் வாக்கிங் முடித்து நடந்து வீட்டுக்கு கரெக்டாக போகையில் காரில் முன்னாடியே போயிடும். போய் அண்ணாமலை உள்ளே இருக்கும்போது நானும் உள்ளே போகிறேன், நீங்களும் வாங்க. உங்களை பார்த்தோன்னா அண்ணாமலை ஷாக்காவார். வாங்க சார்ம்பார், வாங்க அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க. இப்படி சும்மா வந்து அவங்கள பார்த்துட்டு போக வந்தோம் அப்படின்னு ஆரம்பித்து நம்ம பேசிடணுங்க அப்படிங்கிறாங்க. ரைட்டு, நாளைக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி மறுநாள் விடியுது. விடிஞ்ச உடனே அண்ணாமலை வாக்கிங் போகிறாரு. எல்லாருமே அவங்க வேலையை பார்த்து போயிடுறாங்க. அப்போ வாசுதேவன் கார் வந்து பார்க் வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அண்ணாமலை வீட்டுக்கு போகணும், பின்னாடியே போகணும், விஜயா குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும், அண்ணாமலை குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி அண்ணாமலை வீட்டுக்குள்ளே போனோன்னா கரெக்டாக கார் முன்னாடியே வருது, நிற்குது. நின்றோன்னா அலாரம் அடிக்குது. அலாரம் அடிச்சோன்னே யாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி விஜயா திறக்கிறாங்க. திறக்கும் போது சுதாவும் வாசுதேவனும் இருக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். இவ்வளோ நாள் ஆச்சு வாசுதேவன் நம்ம வீட்டுக்கே வரலை, இப்போ வந்துட்டார். நம்ம சம்மந்தி வாங்க, சம்மந்தி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க. இதை பார்த்தா என்ன இவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. இங்கே வாசுதேவன் இருக்கிறாங்க. வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை நல்லா இருக்கீங்களா அப்படிங்க, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை ஏன் கூப்பிட்றீங்க, உங்கள் சம்மந்தின்னு கூப்பிடுங்க, நீங்கள் சம்மந்தி தானே அப்படிங்கிறாங்க. சம்மந்தி நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க அண்ணாமலை. எனக்கும் சந்தோஷம், இந்த வழியாக வந்தோம் அப்படி தான் பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறேன். ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வாசுதேவன் வந்து அண்ணாமலை சொல்கிறாங்க, ஒரு உண்மையை சொல்லணும் அண்ணாமலை அப்படிங்கிறாங்க. ஆகாயம் என்ன தெளிவாக பண்ணலாம் வந்திருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு முக்கியமான ஒரு ஆள் வராரு. அவங்க ரோஹிணிக்கு வந்து மலேசியாவில் சொந்தக்காரங்க. அவங்க அட்ரஸ் மாதிரி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் உங்கள் வீட்டில் பொண்ணு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதான் கூப்பிட்டு வந்திருக்கோம், கொஞ்சம் இருங்க, வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படிங்கிறாங்க. இன்னும் வாசுதேவன் ஃபோன் அடிக்கிறார் அந்த வாடகை இருக்கிறவங்களுக்கு, வாடகை வீட்டுக்காருக்கு. நேராக அவர் எங்கே சார் வரணும் அப்படிங்கிறாங்க. இந்த அட்ரஸ்க்கு வாங்க அப்படிங்கிறாங்க. கரெக்டாக அந்த வீட்டுக்கு உள்ளே வராரு. இவர் தான் ரோஹிணியோட ரிலேட்டிவ் அப்படிங்கிறாங்க. என்ன நம்மளை ரோஹிணியோட ரிலேட்டிவ்ங்காங்க, ரோஹிணி யார், அந்த பிள்ளை வாடகைக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சார் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, நீங்கள் ரோஹிணியோட ரிலேட்டிவா அப்படிங்கிறாங்க. இல்லை சார், ரோஹிணியோட ரிலேட்டிவ் இல்லை சார், அப்படி சொல்கிறாங்க. என் வீட்டில் அந்த பொண்ணு வாடகைக்கு இருக்கிறாங்க, அவங்க அம்மாவும் பையனும் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க வீட்டுக்கார் கூட துபாயில் வந்து வேலை பார்க்குறாராம், 2 மாதத்துக்கு வருவாராம். அதனால் அவங்க அம்மாவையும் பையனையும் இங்கே வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு ஏதோ பார்லர் வச்சுருக்கும் போல் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, சம்மந்தி என்ன அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. விஜயா உடனே சுதா சொல்கிறாங்க, சம்மந்தி ரோஹிணி கொஞ்சம் ஃபோன் அடிங்களேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஃபோன் அடிங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் அடிக்கிறாங்க. ஏம்மா ரோஹிணி, ஒரு ரிலேட்டிவ் வந்திருக்காங்கம்மா, நீ சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. ஏன் ரிலேட்டிவ் வந்திருக்காங்களா? ஆஹா, தினேஷ் ஜெயிலேருந்து வந்துட்டான் போலே, ஏதோ அடுத்த நாடகமும் நடத்துகிறான், மாட்டிக்கிடுச்சு போலே, மனோஜ்ட்டு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி அங்கே ஒரு செக்யூரிட்டி வச்சோம். இப்போ வீட்டில் நம்ம வேலையை ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி ஆஞ்சு வராங்க. ரோகிணி வந்த உடனே பார்க்குறாங்க, இங்கே அம்மாவை வாடகை வச்சுருக்கேன் வீட்டு ஓனர். நினச்சி நீங்கள் என்ன செய்தீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ என்னம்மா அங்கே செய்த அப்படிங்கிறாங்க. இது உங்கள் சொந்தக்காரர் தானே என்னாச்சு அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. உடனே சுதா சொல்கிறாங்க, சம்மந்தி அப்படிலாம் இல்லை, ரோகிணிக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகி புருஷன் வந்து துபாயில் இருப்பாங்க உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உண்மையாக தான் சொல்கிறேன், அப்படி சொல்லி தான் வந்து இவங்க வீட்டில் வீடு வாடகை எடுத்துருக்குறாங்க.
அவங்க அம்மாவையும் அவங்க பையனையும் கொண்டு அங்கே வச்சுருக்குறாங்க. நீங்கள் ஆமாவா இல்லையான்னு சொல்லி ரோகிணிகிட்ட கேளுங்க அப்படிங்கிறாங்க. உடனே என்ன ரோகிணி இவங்க சொல்கிறாங்க, உனக்கு ஏற்கனவே உனக்கு வந்து துபாயில் வந்து புருஷன் இருக்கான்னு சொல்லியிருக்கேன், அங்கே இருக்காங்க, 2 மாதத்துக்கு வருவாங்க, எனக்கு என் பையன் இருக்கான், எங்கள் அம்மா இருக்கான்னு சொல்லியிருக்கேன், உனக்கு தான் அம்மாவும் கிடையாது பையனும் கிடையாத, எப்படி உனக்கு அம்மா வந்தாங்க, எப்படி பையன் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. உடனே வாடகை வீட்டுக்காரர், என்னம்மா சொல்கிறீங்க, இந்த பொண்ணோட அம்மான்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒரு அம்மா இருக்குது, பையன் சொல்லி ஒரு பையன் இருக்கான், என் ஃப்ரெண்டு இந்த பொண்ணு தான் சேர்த்து வந்து அந்த பிள்ளை பேர் வித்யாவை ஏதாவது சொன்னாங்க, இந்த பிள்ளை பேர் ரோகிணின்னாங்க, இந்த பிள்ளை 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொண்டு கொடுத்துச்சு வச்சுச்சு, இந்த வீட்டில் வந்து அவங்க அந்த அம்மாவையும் கொண்டு வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ரொம்பவே கடுப்பா, சம்மந்தி என்ன சொல்கிறீங்க, அவரும் என்ன சொல்கிறாங்க எனக்கு புரியல, ரோகிணி பெரிய பணக்காரி மலேசியாவில் உள்ளவா அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் மனோஜை கட்டி வச்சோம் அப்படிங்கிறாங்க. எல்லாமே பொய் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை எனக்கு நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே சொல்லுதாங்க, சம்மந்தி நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு சொல்லி தான் அந்த வீட்டு ஓனரே வர சொல்லியிருக்கோம், இவர் தான் வீட்டு ஓனரு சரிங்களா, இவங்க வந்து ரயில்வேயில் வேலை பார்த்தாள், எங்கள் வீட்டுக்காருக்கு நல்ல பழக்கம், அதனால தான் வர சொன்னோம். அண்ணாமலை அண்ணனுக்கு இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இவர் வேறு டிபார்ட்மெண்ட் வேறு ஏரியாவில் வேலை பார்க்கையில் பழக்கம் சரிங்களா. இவங்க வீட்டில் தான் அவங்க வாடகைக்கு அம்மாவனு கொண்டு ஒரு பொம்பளையால் வச்சுருக்காங்க, உங்களுக்கு உண்மை தெரியும்னா எல்லோரும் காரில் வாங்க, அங்கே உங்களுக்கு விளக்கம் போட்டு காமிக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அங்கே போனால் கிறிஸ் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, மாட்டிப்பாங்க போலையே அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டி இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, இவர் வந்து உழம்பிட்டு இருக்காரு, என்னைய மாதிரி யாரையாவது பார்த்துருப்பாங்க உழம்புறாங்க அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன சொல்லிகிட்டு இருக்க, உன் ஐடி கார்டெல்லாம் வாங்கி தானே உனக்கு வாடகைக்கு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பையனுக்கு ஃபோன் அடிக்காங்க. டேய் இந்த வாடகைக்கு புதுசாக வந்து இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டோம்ல, அதையும் எடுத்துக்கிட்டு அவங்க ஐடி கார்டு சிலாஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோம், அதையும் வாங்கி எடுத்துகிட்டு வாடா உடனே வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. நீங்கள் அந்த அட்ரஸுக்கு வந்துடுறாங்க. அம்மா இதை பாருங்கள், இது யார் ஐடி கார்டுன்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ஐடி கார்டை பார்க்குறாங்க, ரோகிணி ஃபோட்டோ இருக்குது, ரோகிணி கையெழுத்து இருக்குது, எழுதி கொடுத்த பத்திரமா இருக்குது. இதை பார்த்த உடனே விஜயா ரொம்ப ஷாகிறாங்க. ரோகிணி எது உண்மை அப்படிங்கிறாங்க. உடனே சுதா சும்மா இருக்காம, சம்மந்தி ரோகிணிக்கு மலேசியாவிலையும் ஒரு புருஷன் இருக்கோ, துபாயில் ஒரு புருஷன் இருக்கோ அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்பவே கோபமாயிருது. ரோகிணி நீ யாருடி, என்னடி பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. இந்த சூழ்நிலை ஆண்டியை நான் மன்னிச்சிருங்க அப்படிங்க. என்னடி ஆண்டி கிண்டின்னு பண்ணிட்டு இருக்க, உள்ளதை சொல்லு அப்படிங்கிறாங்க. ஆண்டி இந்த வாடகை வீட்டுக்கு ஓனர் சொன்னது எல்லாமே உண்மை தான், எனக்கு அம்மாவும் இருக்காங்க பையனும் இருக்காங்க, அதுதான் என் குடும்பம், நான் மலேசியாவில் யாருமே இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. இவ்வளோ பொய் சொல்லியிருக்கேடி அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆண்டி நீங்கள் ரொம்ப ஆசைப்படுதீங்க, உங்கள் பையன் வந்து பணக்காரியாக இருந்தால் தான் கட்டுவேன்னு சொல்லும் போது தான் நான் வந்து பணக்காரியாக நடிக்க வேண்டியதாக போச்சு, எனக்கு மனோஜை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் நான் மனோஜை கட்டிக்கிட்டேன் ஆண்டி, தயவுசெய்து என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் நான் வந்து மனோஜுக்கு எந்த வகையிலும் துரோகம் பண்ணல அப்படிங்கிறாங்க. சி வாயை மூடுறி, உனக்கு கல்யாணம் ஆனதை மறைச்சி, பிள்ளை இருக்கிறத மறைச்சி, உங்கள் அம்மா இருக்கிறத மறைச்சி எல்லாம் பண்ணியிருக்கேன், உன் மூத்த புருஷன் எங்கேயோ இருந்துக்கிட்டு இருக்கான், நீ இங்கே என் பையனை கட்டியிருக்கேனே, கல்யாணமே செல்லாதடி, வீட்டு விட்டு வெளில போ அப்படிங்கிறாங்க. ஏன்ட்டி செல்லாது, என் புருஷன் இறந்த பிறகு தான் கட்டினேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு இதை சொல்ல வெக்கமா இல்லை அப்படிங்கிறாங்க. உன்னை அண்ணாமலை கேட்குறாங்க, இம்மா ரோஹிணி பார்லரை தான் விற்றுட்டேன், பார்லரை விற்றுட்டு அதில் வேலை பார்க்க, இந்த விஷயம் எனக்கும் முத்துக்கும் மாதத்துக்கு இத்தனை மாதத்துக்கோ முன்னாடி தெரிஞ்சிருச்சு, ஆனாலும் நீ பார்லர் விற்றாது ஒன்றை சார்ந்தது, அதை நம்ம சொல்லி இந்த பிள்ளைய மனசை கஷ்டப்படுத்தக்கூடாது, விஜயாவும் உன்னை பெருசாக நினைக்க நம்ம அதை எதுவும் சிதைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி நானும் முத்தும் அமைதி காத்துட்ருக்கோம். இந்த சூழ்நிலையில் கல்யாணம் ஆனதை மறைச்சி, பிள்ளை இருக்கிறத மறைச்சி நீ வந்துட்டு மனசை கட்டியிருக்க, இது சரியில்லைம்மா, இது ரொம்ப தப்பு, உன்னை மூத்த மருமக சிறந்த மருமக, எனக்கு இவன் தான் எனக்கு மருமக, இவன் தான் பையன் சொல்லி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடனா விஜயா. இந்த விஜயாவை ஏமாற்றிட்ட, விஜயா பேராசைப்பட்டாதான், ஆனால் நீ அவகிட்ட பொய் சொல்லியிருக்க, இதை ஏற்றுக்கொள்ள முடியாதுமா அப்படிங்கிறாங்க. அங்கிள் நான் பண்ண தப்பு தான் அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் உன்னை மன்னிக்கிற இடத்துலையோ உன்னை நான் வந்து வெறுக்கிற இடத்துலையோ நான் இல்லை, உன்னை பற்றியே முடிவெடுக்க வேண்டிய விஷயம் வந்து மனோஜை மட்டும்தான் சார்ந்தது அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அது எப்படிங்க, இவ்வளோ தப்பு செய்யும்போது வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டு விட்டு வெளில போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதை நான் சொல்ல மாட்டேன் விஜயா, மனோஜை வர சொல்லு, அவங்கள்ட்ட கேளு, அவன் என்ன சொல்கிறானோ அதுக்கு ஏற்றாப்புல முடிவெடு, கணவன் மனைவிக்குள்ளே தான் இதை முடிவெடுக்கணும், இது முடிவெடுக்க இடத்துல நான் இல்லை அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுதா பயங்கர சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.